ஆசிரியர் அப்படிங்கிற அந்த இதுல வந்து உங்களுக்கு ஏன் சார்? ஆகாயம் பூக்கள் கட்ட ஆரம்பிக்கும் நேரம் ஆங்காங்கே வேகம் பேசி நிற்குதடி நேரம். முதுகுமார் என்னை எங்க அழைச்சிட்டு போனாலும் இந்த பாட்டு சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஐயா வாலி அவர்களிடத்தோட இருந்துட்டு எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணான். ஆகாயம் கொடுத்த பாட்டோட வரிகள் முழுக்கும் மனப்படம் நான் அவர்கிட்ட சொன்னேன். இரு அப்படின்ட்டு அவர்கிட்ட ஃபோன். சினிமா எனக்கு இருந்தது ரொம்ப சிம்பிளா வேணும்னு ஆசைப்பட்டாங்க எல்லாரும். முஸ்தபாக்கு அப்புறம் வந்து ரொம்ப பாப்புலரான ஃப்ரெண்ட்ஷிப் சாங்னா அது வந்து என் ஃப்ரெண்டை போல யார் மச்சான் தான். ஒரு இதுலயும் பாத்தீங்கன்னா ஐகானிக் சாங்ஸ் இருக்கும். ஐகானிக்னா ஐகானிக் சாங்ஸ். இப்போ டப்புன்னு அரை வேண்டாம் மாமா டப்புன்னு அரை வேண்டாம்னா லிப்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சப்புன்னு அரை வேண்டதில் ஒரு பெரிய ஒரு க்யூட்னஸ் இருக்குது, ஒரு கிண்டல் இருக்குது, ஒரு டபுள் மீனிங் இருக்குது. பஸ்ஸில் ஏறித்தான் நான் சீட்டு கேட்டேனே தன் சீட்டை டிரைவர் தந்து விட்டு நின்னானே. சீட்டு கேட்டால் டிரைவர் எஞ்சிட்டே சீட்டு அப்புறம் யாரா வண்டி ஓடுறது. சும்மா விஜய் ஆண்டனி பாட்டுல சொல்லுவாங்க அந்த காலத்துல என்ன மாதிரி பாட்டு வந்துச்சு இப்ப என்ன பாட்டாயா எழுதுறீங்க அந்த மாதிரி கான்ஸ்டன்டா அது ஒரு சொல்லிட்டே இருக்காங்க இது இல்லையா? இப்பவும் சொல்லல. கண்ணதாசன் அவர்கள் காலத்துலயும் அந்த காலத்துல இப்படிலாம் இருந்துச்சு பாட்டு. அந்த காலத்துலங்கிறது ஒரு மனநோய். பாதகத்தி ஒன்ன நான் பார்க்க சுத்தி வந்தாலும் பார்த்திடாம போறியே பாவம் பார்க்காம. மனுஷ முகம்தான் இருக்குமடா, மண்ணுல பல பேர் மிருகமடா, இது பள்ளிக்கூடம் சொல்லாத பாடம் வாழ்ந்து கத்துக்கோ என் மகனேன்னு இருக்கும். வணக்கம் சார், வெல்கம் டு டேக் ஒன் அண்ட் சவுண்ட் செக் வித் ஆஷா. வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து ஐ திங்க் ஒரு பெரிய பாடி ஆஃப் ஒர்க் இருக்குது உங்ககிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. நீ ஒரு ஏன்னா 1999 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 25 வருஷம் சினிமாவில் வந்து பல மெமரபுளான ரசிக்கக்கூடிய நம்ம மனசில் இன்றைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய பாடல்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வாழ்த்துக்கள். 25 ஆண்டுகள் முடிஞ்சு வெற்றிகரமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து உங்ககிட்ட எனக்கு ஃபஸ்ட்லேருந்து வருவோமே கொஞ்சம் அப்படியே வந்து ஏன்னா நிறைய இருக்குது உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. எனக்கு என்ன ஃபஸ்ட்டு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு வந்து எழுத்து மேலேயும் வாசிப்பு மேலேயும் இன்ஃபேக்ட் உங்களோட அப்பா வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்காரு. இன்னும் உங்கள் வீட்டு வாசலில் தான் வந்து கூத்து ப்ராக்டிஸ்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு 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 ஸ்பார்க் தட்டியிருக்கும்ல, நமக்கு இது மேலே ஒரு நாட்டம் இருக்குன்னு. ஏன்னா நமக்கு பரிச்சயம் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து காதலிக்கிறது இல்ல இல்லையா? ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப யோசிச்சு பார்த்தா வந்து ஓகே இதுதான் நம்ம வாழ்க்கை. இதுல தான் நம்ம போறோம் அப்படிங்கிற அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதில் தான் போகிறோம் அப்படின்னு நான் சொன்னது உண்டு. சின்ன வயசுலேயே வந்து நான் சினிமாவுக்கு பாட்டு எழுத போகிறேன்னு சொன்னதெல்லாம் எனக்கு தான். ஆனால் அது எல்லாருமே காமெடியாக எடுத்துக்கிட்டாங்க. இவன் ஏதோ சொல்கிறான் அப்படின்னுட்டு. மனசு மாறிடுவா. சின்ன வயசுலேயே 4வது 5வது படிக்கும்போதே. ஓகே. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூன் இருக்குதுன்னா அந்த டியூனுக்கு நான் எழுதி பார்ப்பேன். ஓ அப்பவே. எழுதி எங்கள் அப்பாட்ட கொடுப்பேன். சூப்பர். எங்கள் அப்பாட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம்னா என்னன்னா நிறைய நல்ல விஷயம். அதில் ரொம்ப எனக்கு பிடித்த நல்ல விஷயங்களில் ஒன்று என்னன்னா, அவர் உடனே அதை உற்சாகப்படுத்துவார். நான் ஒரு பாட்டு எழுதி அவர்கிட்ட கொடுத்த உடனே அந்த பாட்டை பார்த்துட்டு உடனே எனக்கு வந்து தன்னுடைய சட்டை பையிலேருந்து ஒரு 25 பைசா எடுத்து தருவார். அப்போ 25 பைசாங்கிறது பெரிய காசு. கொடுத்து அப்படி பண்ணுவார். எதுக்கு அவர் செஞ்சாருன்னு எனக்கு தெரியாது. இது ரொம்ப நல்ல விஷயம் செய்கிறான் அப்படின்னு அப்படியே உடனே பாராட்டி 4 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுப்பாரு. அது மாதிரி நான் இவர்கிட்ட காசு வாங்கணுங்கிறதுக்காக நிறைய எழுதி கொடுப்பேன். அதுவே ஒரு பயங்கர மோட்டிவேஷனா இருந்திருக்கும். புதுசாக பாட்டு எழுதி அவர்கிட்ட கொடுத்தோடனே நல்லா இருக்கேடா இந்தடா அப்படின்னு கொடுப்பாரு எங்கள் அப்பா. அப்படி ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அது. நான் அப்படி உற்சாகப்படுத்துவார். அதே போல் நாங்கள் பள்ளியிலேயே வந்து எங்கள் என்சிசி சார்பாக வெளியூருக்கு ப்ரோக்ராமுக்கு போகிறப்பெல்லாம் என்னுடைய பாடல் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். நான் எழுதி வச்ச பாட்டை எல்லாம் வந்து தாளம் தட்டி எல்லாம் பாடுவாங்க, ஆடுவாங்க. அப்போவே வந்து அந்த மாதிரி எழுதுகிற பழக்கம் இருந்தது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து அதை நோக்கிய பயணம் ரொம்ப அதிகமாச்சு. கல்லூரி படிக்கிறப்போ என்னென்னா, நான் கல்லூரியில் நிறைய கவிதை போட்டிகள், பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள்னு போய் கலந்துப்பேன். கல்லூரி மாணவ நாவலராக 3 ஆண்டுகள் இருந்தேன் திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியில். அப்போது நான் நிறைய ஸ்டேட் ஃபஸ்ட்
நான் வந்து நிறையா வந்து கவிதை போட்டிகள்ல மாநில அளவிலான பரிசுகளை நான் வென்றிருக்கிறேன். ஆனா நீங்க ஆக்சுவலி படிச்சது மேத்ஸ்ல ஆமா, கரெக்ட்டா? நான் மேத்ஸ். அது எப்படி சார் இவ்ளோ நெறைய பிரைஸ் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து வீட்லயும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் பயங்கரமான ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. ஆனா போய் மேத்ஸ்ல சேர்ந்தீங்கன்னா எப்படி அது? எங்க அண்ணன் வந்து எம்எஸ்சி பிசிக்ஸ் பண்ணியிருந்தாரு. ஓகே. எம்எஸ்சி நியூக்ளியர் பிசிக்ஸ் ஓகே. பண்ணியிருந்தாரு. ஓகே. அவங்களுக்கு என்னன்னா, இவன் சப்போஸ் வேலை கிடைக்கலனா கூட டியூஷன் வச்சாவது பொழைச்சுப்பான். கரெக்ட். அப்போ கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. பேக்கப்க்கு இருக்கட்டும். பேக்கப்புக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஎஸ்சி மேத்ஸ் அதுக்கடுத்து எம்எஸ்சி மேத்ஸ் போகணுன்னு தான் அவருடைய ஆசை. ஓகே. அதில் நான் எவ்வளோ போயிருந்தாலும் அவர் படிக்க வச்சிருப்பாரு. ஆனால் நான் கல்லூரியவே எனக்கு முழுக்க முழுக்க தமிழ் பக்கம் வந்துட்டேன். அதையே நீங்க உங்களோட எழுத்து இதுக்கான ஒரு ஆமா. பிளாட்ஃபார்மா ஆக்கிக்கிட்டீங்க. ஆமா. அப்பவே கல்லூரி மாணவனாவலர் இது அதுன்னு பல்வேறு கல்லூரிகளுக்கு போய் பேசுறது. அப்பதான் நான் சென்னை எங்க கல்லூரி சார்பா நிறைய முறை நான் சென்னை வந்திருக்கேன். ஓகே. அப்போ நிறைய மாநில அளவிலான கட்டுரை போட்டிகள், கவிதை போட்டிகள், பேச்சு போட்டிகள். அப்போல்லாம் நான் வந்து கல்லூரி படிக்கும்போது கலைஞர்லாம் எனக்கு பாராட்டி பரிசுகள் குடுத்துருக்காரு. அவர் எதிர்க்க வென்றிருக்கேன். அப்போ வந்து நிறையா அ அந்த வாய்ப்புகள் வந்து பண்ணேன். அதனால என்னுடைய நான் பிஎஸ்சி படிக்கும்போதே, இனி எம்எஸ்சி படிக்க வேணாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு, இனிமே தமிழ் தான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. ஆ அப்போ சொன்ன உடனே அப்பாவும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அடுத்து ஏன்டா எம்எஸ்சி பண்ணு இது அதுன்னு. இல்ல, இல்ல எனக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு நான் பாடலை நோக்கி என்னுடைய பயணம். எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீட்ல போய் சொல்றீங்க, இந்த மாரி படிச்சு முடிச்சுட்டு, "இல்ல நான் பாட்டு எழுத போறேன்" அப்படின்னு சொல்றப்போ, 1 ஆண்டு காலம் உங்களுக்கு வந்து ஒரு டைம்லைன் குடுத்துருந்தாங்க. இதுக்குள்ள ஏதாவது செய்றதுனா செய், இல்லன்னா மறுபடியும் வா வேற ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்க முதல் பாடல் கிடைக்கிறதுக்கு 4 ஆண்டு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா 3 வருஷம் இருக்குல்ல, அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க? என்ன சொன்னீங்க? உங்களுக்கு மனசுக்குள்ள டவுட் இருந்ததா? நம்ம சரியான பாதையில போறோமா? இது நடக்குமா? அந்த மனநிலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கல்லூரி முடிச்ச உடனே நான் பாடல் எழுத போறேன்னு சொன்னேன். அப்போ வந்து எங்க அப்பா வந்து கொஞ்சம் பயந்தாரு. ஓகே. வாழ்க்கை வீணா போயிற போதுடா! நீ போய் முயற்சி பண்ணி அது நடக்குமா? கண்ணதாசன் பாடல் எழுதின சினிமா, ஆ வாலி கோல வச்சு கொண்டிருக்கிற சினிமா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் புகழ் அடைந்த சினிமா, எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி அது. அதில போயிட்டு நீ வெற்றி அடைய முடியுமா? அப்படிங்கிற ஒரு அச்சம். ஏன்னா நாங்க ஒரு விவசாய குடும்பம் ஊர்ல. அப்போ வந்து அவருக்கு ஏன்னா சென்னை போய் வர்றதே எங்களுக்கு பெரிய தொலைதூர பயணம். அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் அவர் வந்து ஒரு மாதிரி அவருக்கு அச்சமா இருந்தது. எங்க அண்ணனும் அத வந்து கொஞ்சம் வேணாம் அப்படின்னாரு. அதனால இல்ல, இல்ல நான் போறேன் அப்படின்னா, சரி போ 1 வருடம் வரைக்கும் நான் உனக்கு வந்து பணம் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆ நீ ஒழுங்கா அதில வென்றுட்டீன்னா நீ ஓகே. இல்ல திருப்பி வந்து நம்ம சொல்றத செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 1 வருஷம் ஆச்சு. 2வது வருஷம், 3வது வருஷம் அப்படின்னு உடனே அவர் வந்து அப்புறம் வாடான்னா அதெல்லாம் நம்ம போற ஐடியா இல்ல. அப்புறம் இப்ப இருக்கிற மாரி தொலைத்தொடர்பு வசதிகள்லாம் கிடையாது. கடிதத்துக்கு பதில் அனுப்புறதே கிடையாது. அப்புறம் நானா வந்து இப்ப நானும் நெறைய கஷ்டங்கள் பட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டம் இல்லனாலும் அந்த ஆரம்ப கால கஷ்டங்களை தாண்டி அப்புறம் "நீ வருவாயானு" படத்துல பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா பாடல் மூலமா நான் அறிமுகமானேன். அறிமுகமாயிட்ட உடனே அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆச்சு. என்னவோ பண்றான் இவன். இவன் சொன்னத நோக்கி ஏதோ போயிட்டு தான் இருக்கிறான். நியாயமான ஆசைகளோட தான் அவன் நடந்துகிட்டு இருக்கிறான் போல இருக்கு அப்படின்னு அப்பாவுக்கு ஒரு அதுக்கு பிறகு என் மேல பெரிய அன்பு அவருக்கு. பட் ஆனா, இப்போ நீங்க உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வச்சிருக்கீங்க. 1 வருடம் வாட்டெவர் அது என்னவா வேணா இருக்கட்டும். அது அந்த டைம்ல நடக்கல. கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன்னா நமக்கு 1 வருஷத்துல நடக்குதோ நடக்கலையோ அது செய்தி பட் அல்ல. உங்களுக்கு அந்த டவுட்டே இல்ல. நம்ம இதுல தான் இருக்க போறோம். எப்படி இருந்தாலும் இதுலயே பண்ணிரலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா ஆமா, இருந்தீங்க. ஆமா. சூப்பர், சூப்பர். ஏன்னா வேற சில பணிகள் கூட எனக்கு கிடைச்சது. மெயின் ரிட்டன் எக்ஸாம் எல்லாம் எழுதினேன். டிஎன்பிஎஸ்சி மெயின் ரிட்டன்லாம் எழுதி நெறைய அதுக்கு வாய்ப்பெல்லாம் இருந்தது. போயிருந்தா போயிருக்கலாம். ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல. அது ஒரு விதமான அந்த வாழ்க்கை சூழலுக்குள்ளார நம்ம மாட்டிக்க வேணாம். இது நெறைய அப்பவே நான் பள்ளி காலத்திலேயே எங்க நூலகத்துல இருக்கிற பெரும்பாலான நூல்களை நான் படிச்சிருந்தேன். தினந்தோறும் நூலகம் போறது, படிக்கிறது, வாசிப்பு அனுபவம் பெரிய அதுல தான் பெரிய ஈடுபாடு இருந்தது. அதனால என்னுடைய பயணம் இதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உங்க முதல் பாடல் பத்தி நெறைய பேசியிருக்கீங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும்னு தோணுச்சு. ஆக்சுவலி ஏன்னா நீங்க இன்ட்ரஸ்டிங்கா என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, அது ஓவர் நைட்ல நீங்க எழுதின பாட்டு. வேற ஒருத்தர் எழுத குடுத்து, அது நடக்காம போயி, உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டா வந்து வேற ஒரு சந்திப்புல மீட் பண்ணதுல, உங்ககிட்ட வந்து குடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு 12 மணிக்கோ என்னமோ நீங்க அந்த இத வாங்குறீங்க. காலை 8 மணிக்கு ரெக்கார்டிங்ல அதுவும் ஆப்ஷன்ஸோட 5 பல்லவி வேணுமா வச்சுக்கோங்க. 10 சரணம் வேணுமா வச்சுக்கோங்கன்னு ஆப்ஷன்ஸோட போய் இறங்கி நிக்கிறீங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க, அது எனக்கு இப்போ ஒரு பாட்டு கேட்ட உடனே இயல்பா வந்துரும். எனக்கு வந்து நான் பெருசா ரொம்ப நான் யோசிக்கிறது இல்ல. அந்த பாட்டு குடுக்குற எனர்ஜிய வச்சு நான் அத எழுதுறேன்னு. பட் அந்த ப்ராசஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா. நமக்கு வந்து வார்த்தைகளின் கிடங்கு ம். இருந்ததுனாலே நம்ம வந்து எளிதா பாடல் எழுதிற முடியும். ம்.
நம்ம பாடல் எழுத யோசிக்கிறப்ப வார்த்தைகள் தடுமாறாமல் வந்து விழணும். என்ன எடுத்துக்கோ என்ன எடுத்துக்கோ அப்படின்னு பல்வேறு வார்த்தைகள் வந்து அங்கே மோதணும். அப்போ தான் ஒரு அழகான பாடலை வெகு எளிதாக வெகு சீக்கிரம் கொடுக்க முடியும். அதுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது வாசிப்பு அனுபவம் தான். வாசிப்பு அனுபவம், வாழ்க்கை அனுபவம் எல்லாமும் கலந்து இருக்கிறது தான் நமக்கு வந்து நல்ல எளிதாக வார்த்தைகள் வந்து விழுவதற்கான ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். இசைக்கு எழுதுறதுக்கு நான் முறைப்படி எதுவும் கற்றுக்கலனாலும் கூட சின்ன வயசில் சினிமா பாட்டுக்கு 1, 2 எழுதி பண்ணியிருக்கேன். அப்புறம் நிறைய பாடலும் எழுதியிருக்கேன் அந்த நேரங்களில். ஆனாலும் வந்து இசைக்கு முறைப்படி எழுத நான் பயிற்சி எடுத்த ஆள்லாம் கிடையாது. ஆனால் பாட்டு எழுத ஆரம்பித்த உடனே அது இயல்பாக வந்துருச்சு. சிறு வயதிலேயே நான் வந்து அருணகிரிநாதரனுடைய திருப்புகழை தொடர்ச்சியாக பாடுவேன். முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவணன்னு மனப்பாடமாக பாடுவேன். மணிக்கணக்கில் பாடுவேன். இப்போ எல்லாம் மறந்து போச்சு. நிறைய சொன்ன ஒன்று அந்த வரி தப்பாக சொல்கிறோமோ அப்படின்னு ஒரு அச்சம் வர ஆரம்பிக்குது. சிறு வயதில் இளங்கன்று பயம் அறியாதுன்ற மாதிரி நான் மைக்லெல்லாம் கூட பாடுவேன். அப்படி அந்த திருப்புகழ் வந்து திருப்புகழ் தான் அருணகிரிநாதர் தான் முதல்ல இசைக்கு அவ்வளோ நுட்பமாக பாடல் எழுதின பெரும் பாடலாசிரியர். நான் முதல்ல டியூனை சொல்லிடுவார். அதுக்கு பிறகு அவரே ரொம்ப சிக்கலான அந்த இசை துணுக்குகளுக்கு வார்த்தைகளை போட்டிருப்பார். அந்த வாசிப்பு அனுபவம் அந்த அனுபவம்லாம் இருந்ததுனால எனக்கு ரொம்ப எளிதாக பாடல் எழுதுறது ரொம்ப கைவரப்பட்டுருச்சு. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறாங்கன்னு வச்சுப்போமே, நீங்கள் அதை எப்படி வந்து அணுகுவீங்க? இப்போ வந்து ஒரு லவ் சிச்சுவேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கேரக்டருக்குள்ளேருந்து வருவீங்களா? இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? நீங்கள் பார்த்த விஷயங்கள், அப்சர்வ் பண்ண விஷயங்கள், அந்த அனுபவத்திலேருந்து வருவீங்களா? எப்படி நீங்கள் ஒரு இதை அணுகுவீங்க? அது எப்படி மாறி இருக்கு ஓவர் டைம்? இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் அதுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக. நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். இன்னொன்று இந்த கதாபாத்திரம் எந்த நிலையிலிருந்து இதை பாடுது, அதனுடைய நிலவியல் சூழல் என்ன, அதனுடைய உளவியல் என்ன, அதனுடைய மொழி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தேர்ந்து தான் ஒரு பாடலை எழுதுவோம். அதில் கண்டிப்பாக நம்முடைய அனுபவங்கள் இருக்கும். நம்முடைய வாசிப்பு அனுபவமாக இருக்கலாம், இல்லை வாழ்க்கை அனுபவமாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில் கண்டு உணர்ந்ததாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். பட் அது மாறி இருக்கா உங்களுக்கு? இல்லை இப்போ வரைக்கும் உங்களுக்கு அதே அப்ரோச்சே வந்து இப்பல்லாம் வந்து நீங்க டியூன் குடுத்த உடனே, இது சிச்சுவேஷன் சொன்ன உடனே தன்னால எனக்கு பாட்டு வந்துரும். அத பத்தி அந்த யோசிக்கிறதே அளவுக்கு வந்து யோசிக்கிறதே ஆமா, இல்ல. நிஜமா சொல்றேன். ஏன்னா ஒரு 25 ஆண்டுகள் ஆமா, தாண்டி நம்ம ஆமா, வந்து அதே பணியில இருக்கோம். தொடர்ச்சியா தினந்தோறும் ஆமா, பாடல்களோட ஆமா, பழகிக்கிட்டு இருக்கோம் ஆமா. அப்படிங்கிறதுனால, இசைய கேட்ட உடனே எனக்கு பாட்டு வந்துரும். எ எ உடனே எழுதி 10 நிமிடம், 15 நிமிடங்கள்லலாம் அப்படியே எளிதா வந்துரும். இது என்ன, ஏது, தயாரிப்பு ஏற்கனவே நமக்குள்ளார முன் தயாரிப்புகள் இருக்கு இல்லையா? ஏற்கனவே இது இது சார்ந்து அப்படின்னா கட கட கடன்னு நமக்கு பாட்டு வரும். அப்படி ரொம்ப அழகா வந்துரும். ஒரு 25 வருஷமா நீங்க இத ஒரு பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப யூனிக்கான சிச்சுவேஷன் சொல்லி வந்து மேபி ஒரு 200, 500 படங்கள்னு வச்சுப்போமே. சும்மா ஒரு நம்பருக்கு சொல்றேன். பட் அத தாண்டி நீங்க அவ்ளோ படங்கள் வந்து இது பண்ணியிருப்பீங்க. அது நீங்க எப்படி அந்த எனர்ஜிய ரன் பண்ணிட்டே இருப்பீங்க? அதாவது நமக்கு பிடித்த பணியில இருந்தோம்னா, நம்ம ஒரு நாள் கூட வேலை செய்ய வேண்டியிருக்காது அப்படின்றது ஒரு சொலவடை உண்டு. அது மாதிரி நமக்கு இப்ப பிடித்த துறை இது பாடல் எழுதுற துறை. என்னைய பாட கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆமா. வேறு சில நல்லா வாய்ப்புகள் பாடுவீங்க. அதான் அதுவும் வேறு இருக்கு. சில வாய்ப்புகள் கூட எனக்கு வந்திருக்கு. அதெல்லாம் நான் தவிர்த்து விட்டதுக்கு காரணம் இத நான் அவ்வளோ விரும்புறேன். பாடல் எழுதுவது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால வந்து அதுக்கான தயாரிப்புகள்னா, நம்ம பாட்டு ஒரு டியூன் கொடுத்த உடனே அதுக்கு போய் உட்காந்து தயாரிக்கிறதுன்னு இல்ல. நம்ம தினந்தோறும் தயாரிப்புல தான் இருக்கோம். நம்ம தினந்தோறும் வாசிக்கிறோம். புது புது செய்திகள படிக்கிறோம். உலக இலக்கியங்கள் பார்க்குறோம். உலக திரைப்படங்கள பார்க்குறோம். இதெல்லாம் ரொம்ப இப்போ புது புது இசைய கேட்குறோம். உலக இசைய கேட்குறோம். எல்லாமும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாமும் அதில தான் புழங்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ரொம்ப எளிதா அது நமக்கு கைவர பெற்றுடுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எழுத்திலே பல வடிவங்கள் இருக்கு. நீங்களே வந்து கவிதை இதுவும் வந்து நெறைய பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ, பாடல் ஆசிரியர் அப்படிங்கிற அந்த இதுல வந்து உங்களுக்கு ஏன் சார் இவ்ளோ காதல்? ஏன்னா நீங்க நெனச்சா கவிதை எழுதலாம், நெனச்சா உரைநடை ப்ரோஸ் எழுதலாம், பெரிய நாவல் எழுதலாம், என்ன வேணா எழுதலாம். ஏன்னா நீங்க அது அவ்ளோ ஒர்க் இருக்கு. அது உங்களால ஷூரா பண்ணவும் முடியும். பட் இந்த ஃபார்ம் மேல எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த ஃபார்ம் வந்து தான் என்னுடைய எல்லாமே. என்னுடைய சர்வைவல் இது. சர்வைவல் அட் த சேம் டைம் என்னுடைய பேஷன் எல்லாம் வந்து பாடல்கள். இன்னொன்னு நான் பாடல் மட்டும் எழுதிட்டு இல்ல. நான் வந்து நீங்க நெறைய எழுதியிருக்கீங்க. தமிழகம் முழுக்கவும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பல 100 கவியரங்கங்கள் ஆமா. கலந்துக்கிட்டு இருக்கேன். பட்டிமன்றம் நடத்தியிருக்கீங்க. பட்டிமன்றம் கலந்துக்கிட்டு இருக்கேன். கவியரங்கங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் அத்தனை மாவட்டங்களிலேயும் மும்பை, டெல்லி, வெளிநாடுகள் லண்டன்ல என்னுடைய தலைமையில கவியரங்கம் ஆமா, நடந்திருக்கு. ஆமா, இங்க ஏராளமான கவியரங்கங்கள் ஆமா. என்னுடைய தலைமையில நடந்திருக்கின்றன. கவியரங்கங்கள்ங்கிறது உடனுக்குடன் கைத்தட்டல்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்குரிய அற்புதமான வடிவமா நம்ம பார்க்குறோம். ஒரு பாட்டும் அது மாரி தான்.
பாட்டு நம்ம எழுதி முடிச்ச உடனே பாராட்டுகள் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கும், விமர்சனங்கள் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். நம்முடைய ஒர்க்க அவங்க வந்து என்னவோ அவங்க விரும்புறாங்க அல்லது ஏதோ விமர்சிக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு நம்முடைய பாடல் அவர்களிடத்தில ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க கவியரங்கம் அல்லது பட்டிமன்றம் போன்ற வடிவங்கள்ல நீங்க ஆடியன்ஸ்க்கு எதிர்ல போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, அந்த நொடியே உங்களுக்கு அதுக்கான பாராட்டுக்களோ என்னவோ கிடைச்சிரும். அந்த கைத்தட்டல்கள்ங்கிறது அவ்ளோ பெரிய விஷயம். நீங்க ஒரு கவிதை எழுதி அத வந்து ஒரு பத்திரிக்கையில பப்ளிஷ் பண்ணி, அதுக்கு அவரு என்ன விமர்சனம் எழுதுறாரு, 1000 அரசியலோடு விமர்சனம் எழுதுவார். உடனே விவேகா கவிதை ரொம்ப பிரமாதம்லாம் எழுதிட மாட்டாரு. அவருக்கு ஒரு அரசியல் இருக்கும். எழுதலாமா? வேணாவா? இவர் கருப்பா? சிவப்பா? இவர் உயரமா? குட்டையா? இவருக்கு ஏன் நாம எழுதணும்? இவர் எழுதுறதுனால என்னென்னலாம் ஆயிடும்? அப்படின்னு யோசிச்சு ஒரு அரசியலோட செயல்படுவார். ஆனா, நீங்க வந்து ஒரு பொதுமக்களுக்கு எதிர நீங்க வந்து கவிதை பாடுறீங்கன்னா, அந்த நிமிடத்தில் அவர்கள் உணர்வுகள் கரகோஷங்களாக வெளிப்படும். ஏன் நான் கவியரங்க வடிவத்த ரொம்ப ரசிக்கிறதுக்கு காரணம், அதன் பின்னால் எந்த அரசியலும் இல்லை. நம்ம அரசியல் கவியரங்கத்துக்கு போனா கூட, இவனுக்கு கை தட்டணுமா வேணாமான்னு யோசிச்சு அவனால கை தட்ட முடியாது. சமீபத்தில கவிப்பேரரசர் வைரமுத்து அவர்கள் தலைமையில நான் ஒரு கவியரங்கம் பண்ணேன். அந்த அரங்கம் முழுக்க கைத்தட்டல்களால் நிரம்பி இருந்தது. அப்போ அவர் சொன்னாரு, அவர் ஒரு கவிதையோடு வந்தார். நீங்கள் வெறும் கைகளோடு வந்தீர்கள். ஆனா இவ்வளவு கைத்தட்டல்கள் அந்த கவிதைக்குள்ள அடங்கியிருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னு சொன்னார். அப்ப நம்ம கவிதைகளுக்கு வந்து உடனுக்குடன் ஒரு பதில் கிடைக்கிறது. பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. அதனால நான் கவியரங்க வடிவத்தை அவ்ளோ போற்றியிருக்கேன். கலைஞர் காலத்திலருந்து தொடர்ச்சியா நான் வந்து நூற்றுக்கணக்கான கவியரங்கங்கள் பல்வேறு இடங்களுக்கு உலகம் முழுக்க நான் வந்து கவியரங்கங்கள் போயிருக்கேன், பண்ணியிருக்கேன். பாடல் என்பது தொடர்ச்சியா நான் இயங்கிட்டு வரேன். என்னுடைய தொழிலும் கூட அது. நீங்க சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் கிட்ட டைரக்ட்டா போய் சேர்றதுல கண்டிப்பா பாட்டும் ஒரு ரொம்ப முக்கியமான ஃபார்ம்ன்னு நெனைக்கிறேன். அண்ட் இன்ஃபாக்ட் நீங்க இப்போ உங்க பாடல்கள எடுத்து யோசிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எளிமையான ஒரு நடை இருக்கும். இன்ஃபாக்ட் நெறைய பேர் இத நான் ஒரு கேள்வியா கூட வச்சிருந்தேன். நெறைய பேர் வந்து நான் இங்கிலீஷ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப வந்து இதுவா இருக்கணும் அப்டின்ட்டு. பட் நீங்க அப்படிலாம் இது பண்ணதில்ல. உங்க பாடல்கள் இங்கிலீஷ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனா ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்க வந்து கடத்திட்டு போயிருவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் "ஃபீல் மை லவ்" பாட்டுல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, "கைவிசிறியா இருக்கணும்னு ஆசை இல்ல, மின்விசிறியா நான் இருந்துட்டு போறேன்" அப்படின்னு அது ஒரு ரொம்ப அழகான ஒரு ஃபீலிங் இல்ல? அது வந்து ரொம்ப எளிமையா நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஆனா நம்ம யோசிச்சுக்காத ஒரு விஷயம். ஸோ இது இது 3மே உங்களோட ஒர்க்ல வந்து நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன். ஸோ இந்த வாய்ஸ நீங்க வந்து இதுதான் லைக் எப்போ உணர்ந்தீங்க? இதுதான் நமக்கு கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு. இல்ல நீங்க கான்ஷியஸா வந்து இந்த எளிமைய நம்ம வச்சுக்கணும். எங்கேயுமே இத நம்ம கைவிட்றக்கூடாது அப்படின்னு நீங்க கான்ஷியஸா பண்றீங்களா? அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த எளிமை எனக்கு வந்து நான் கத்துக்கிட்டது தான். ஓகே. ஆரம்பத்தில வந்து கடினமான வார்த்தைகளை போட்டு எழுதுறது தான் நிபுணத்துவம் ம். அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு இருந்தது. கிராமத்திலேருந்து வரும்போது, என்னுடைய முதல் பாடலே பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்காவுக்கு முன்னாடி நான் ஒரு பாட்ட வந்து இயக்குனர் ராஜகுமாரன் அவர்களிடத்தில நான் பாடி காண்பிச்சேன். ஓகே. நான் எழுதின பாட்டு. அதுதான் என்னுடைய முதல் பாடலா வருமா? அப்படின்ற ஆசையோட அவருக்கு நான் வந்து அந்த வரிகள சொன்னேன். ஆகாயம் பூக்கள் விற்க ஆரம்பிக்கும் நேரம் ஆங்காங்கே பேரம் பேசி நிற்குதடி மேகம் மொச்சைச் செடி முகிலின் முத்தத்தை சுவாசிக்கும் கார்காலம் மூங்கில் கழி பச்சை பாம்போடு கைகோர்த்து கல்யாணம் குட்டைவால் ஓணான் வேலிக்குள் குதித்தாடும் உற்சாகம் கொட்டி வைத்த பூவை நெஞ்சில் கொண்டு வந்து சேர்க்கும் ஜாலம் சோளக்கதிர் முற்றும் பருவத்தில் கிளிமூக்கில் சந்தோஷம் சூரியனின் ரேகை மோதாமல் சொட்டும் பனி சங்கீதம் கொப்பளித்த நீரை யானைகள் துப்புவதில் குற்றாலம் குட்டி கங்கை ஒவ்வொரு புள்ளிலும் குடியேறும் விடியற்காலம் நதியோர ஈச்சங்கேற்றி நாக்கு ரொம்ப நீளம் நாணல் ஏன் வளைந்தது என்று நக்கல் பண்ணி பேசும் இப்படிலாம் எழுதி அவருக்கு போய் அதை ஒரு இசையோட அவருக்கு பாடி காமிச்சேன். அவரு வியந்துட்டார். என்ன கல்லூரி முடிச்சுட்டு அப்பதான் வந்து சினிமாவுக்கு பாடல் எடுத்து ஓடிட்டு இருப்பா, இவ்வளோ அழகா இவர் வந்து அற்புதமான ஒரு கவித்துவமா இப்படி பண்றாரே! அப்படின்னு அவர் ரொம்ப நெகிழ்ந்து, மகிழ்ந்து உங்களுக்கு உடனே நான் பாட்டு தர்றேன்ற ப்ராமிஸ இந்த பாட்டு தான் எனக்கு வாங்கி தந்தது. ஓகே. உங்களுக்கு நான் கண்டிப்பா பாட்டு தர்றேன். அப்படிங்கிற அந்த வார்த்தைய அவரிடமிருந்து எனக்கு பெற்று தந்தது இந்த வரிகள் தான். ம். ம். ஆனா, நமக்கு சிம்பிளா இந்த படத்துல ஒரு பாட்டு வேணும். அப்டின்னா, பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா அந்த பாடல் எழுதினேன். அதுக்கு பிறகு நீங்க அந்த பாட்டு சொன்னீங்கல்ல, மொத என்னைய வந்து சந்திக்கிறப்போ, அந்த பாட்ட இதுல வப்போம் அப்டின்னு சொல்லிட்டு, அந்த பாட்ட கொண்டு வந்து அதுக்கு சிற்பி இசையமைச்சார். அதுதான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்துல. ஓகே. அவருடைய 2வது படம். அதுக்கு பிறகு நான் அந்த அந்த 2வது படம் நான் எழுதுறதுக்கு முன்னாடி நான் 10 படம் எழுதிட்டேன். ஆ. நீ வருவாய் எனக்கு முடிச்ச உடனே எனக்கு நெறைய வானத்த போல, உனக்காக நான் உனக்காக, ஆனந்தம் பொண்ணு அப்புறம் வரிசையா நெறைய பாடல்கள் எழுத ஆரம்பிச்சேன். ராஜகுமாரன் அவர்களுடைய 2வது படம் விண்ணுக்கும் மண்ணுக்கும்ல இந்த பாட்ட பயன்படுத்தணும். ம். நீங்க அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. ஆகாயம் பூக்கள் விற்க ஆரம்பிக்கும் நேரம், கரெக்ட், கரெக்ட். ஆங்காங்கே பேரம் பேசி நிற்குதடி மேகம். முத்துக்குமார் என்னை எங்க அழைச்சிட்டு போனாலும், இந்த பாட்ட சொல்லி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். ஓகே. ஐயா வாலி அவர்களிடத்தோட இருந்துகிட்டு எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்றான். ஆகாயம் பூக்க இருக்க பாட்டோட வரிகள் முழுக்கும் மனப்பாடம் நான் அவர்ட்ட சொன்னேன். "இதோ இரு" அப்படின்ட்டு அவர்ட்ட ஃபோன குடுத்து. அப்ப அப்ப ஐயா முத்துலிங்கம் பக்கத்துல இருக்காங்க. அப்போ வந்து பேசுனாங்க. அது மாதிரி இயக்குனர் லிங்குசாமிக்கு அந்த வரிகள் எல்லாம் அப்படியே அத்துப்படியா தெரியும்.
அது வந்து என்னுடைய கவிதை தொகுப்பு வெளியீட்டு விழாவிலேயே முழுக்கவும் அவர் வந்து பாடி காமிச்சார். அவர் நிறைய பேர் அந்த வரிகளை வந்து என்னுடைய சக கவிஞர்கள்லேருந்து நிறைய இலக்கிய ஆளுமைகள்லேருந்து அந்த பாடல் வந்து பெரும் புகழ் அடையலை. காரணம் இன்னுக்கு மண்ணுக்கு படம் கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. இன்னொன்று அது இலக்கிய ரசிகர்கள் மத்தியில் தான் அந்த பாடல் பெருசாக வந்து ஈடுபட்டுச்சு. அது மாதிரி ரொம்ப முக்கியம். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், சினிமா எதை விரும்புது, ரொம்ப சிம்பிளாக வேணும்னு ஆசைப்படுறாங்க எல்லா இயக்குனர்களும். ஏன்னா அவங்க வந்து ஒரு கதை பண்ணிட்டு ஒரு பாடல் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த கதை மாதிரி அதுக்கு சிம்பிளாக இருக்கணுமே ஒழிய நம்ம பெரிய இலக்கியத்தோட கொண்டு வந்து வச்சா அது பொருந்தாமல் போயிருதுன்னு அச்சப்படுறாங்க. அப்படிங்கிறதுனால அதுக்கு பிறகு நான் ரொம்ப எளிமையாக மாறிட்டேன். அது பிறகு தான் நம்ம டேடி மம்மி வீட்டிலலாம் வருது, எக்ஸ்கியூஸ் மீ கந்தசாமிலாம் வருது. ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி, நெறைய பேர் வந்து தமிழ் பாடல்கள்ல அட்லீஸ்ட் இங்கிலீஷ தவிர்க்கணுங்கிற ஒரு இதுல வந்து வச்சிருக்காங்க. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க. நல்லாவும் இருக்கு. உங்களுக்கு அந்த கான்ஃப்ளிக்ட் மனசுல இருந்துச்சா? நம்ம யூஸ் பண்ணணுமா? வேண்டாமா? இல்ல நமக்கு ஈஸியா போய் மக்கள்ட்ட சேர்றத யூஸ் பண்றதுல என்ன தப்பு அப்படின்னு இருந்ததா? இல்ல இதில வந்து வலியா நான் இதில இங்கிலீஷ் வார்த்தை போடட்டுமான்னு இதுவரைக்கும் நான் யாரிடமும் கேட்டதில்லை. ம். அவங்க சொல்லும்போதே நீங்க வந்து ஆங்கில வார்த்தைகள் போட்டு எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஓ! ரொம்ப மாடர்னா இந்த பாட்டு மாதிரின்னுவாங்க. எனக்கு வந்து கந்தசாமி பாடல்கள், அந்த டேடி மம்மி வீட்டில் உள்ள பாடல், கந்தசாமி படத்தினுடைய பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரு வெற்றி அடைந்ததுனால, அது மாதிரி மாடர்னா எனக்கு லிரிக்ஸ் குடுங்க அப்படின்னு நெறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி நெறைய நான் வந்து தூய தமிழ்ல தான் எழுதியிருந்தேன். நீங்க ஆகாயம் பூக்கள் ஒரு காட்டும், விழிகளில் விழிகளில் விழுந்து விட்டாய், சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன், என்ன இதுவோ என்னை சுற்றிய புதிதாக வட்டம். எவ்வளோ ஏராளமான பாடல்கள் நல்ல அழகு தமிழில் தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னொன்னு ஒரு படத்துல வந்து 2 1/2 மணி நேரம்னா, 2 1/2 மணி நேரத்துல பெரும்பாலான டயலாக் பகுதிகள்லாம் வந்து நெறைய மொழிக்கலப்போடு இருக்கிறப்போ, பாடல்கள் முற்றிலும் தூய தமிழா இருந்தா அது வந்து பொருந்தலன்னு சில இயக்குனர்கள் நெனைக்கிறாங்க. இப்போ ஒரு கல்லூரி இளைஞர் பாடுறப்போ இது மாரி தான் பாடுவாருங்கிற ஒண்ணு. இன்னொன்னு இப்போ மெல்லிசை பாடல்கள்ல நம்ம தூய தமிழ் பயன்படுத்திக்கிறோம். ஆனா இது மாரி குத்து பாடல்கள், ஐட்டம் பாடல்கள், கேளிக்கை விடுதிகளில் பாடப்படுகிற பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மொழிக்கலப்பு அவர்களே அது தேவைப்படுது அது. அவங்க கேட்கறதுனால நம்ம அத வந்து செய்றோம். அப்படிதானே ஒழிய தேவைப்படலங்கிறப்ப அத நம்ம தொடர்றதில்ல. பட் ஆனா, இப்ப நீங்க கந்தசாமி இதுலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பாட்டு வந்து என்னதான் இங்கிலீஷு, மாடர்ன்லாம் சொன்னா கூட, அதுல நீங்க யூஸ் பண்ணியிருக்கிற ரெஃபரன்ஸஸ்லாம் ரொம்ப நல்லாருக்கும். வள்ளுவன் சொல்லியிருப்பீங்க, ஆமா. ஹிட்லர் சொல்லியிருப்பீங்க. இன்ஃபாக்ட் நான் வேற ஒரு இடத்துல லிங்கன் சொல்லியிருப்பேன். ஆமா. லிங்கன் சொல்லியிருப்பீங்க. முளைச்ச முனி இலைய விடலன்னு நெனைக்கிறேன். அந்த பாட்டு எழுதிட்டு நீங்க வந்து ஒரு கேட்சியான லைனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ, சும்மா ரோட்ல நடந்துட்டு யாரையோ வந்து முளைச்ச மூணு கூட இல விடல சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருந்தது. காதல் வந்தாலே மாரி அது வந்து ரொம்ப ஒரு ஜாலியான பாட்டு, நல்லா டான்ஸ் ஆடி ஒரு ஒரு யூத்தான மாடர்னான சாங்ல அப்படி ஒரு ரெஃபரன்ஸ் கொண்டு வந்து வைக்கிறது இருக்குல்ல. இதுவும் ஐ திங்க் உங்களுக்கு ரொம்ப யூனிக்ன்னு நெனைக்கிறேன். ஸோ இது உங்களோட வாசிப்புலேருந்து வருதா? இல்ல நம்மளுடைய ஸ்பெஷல் அதுதான். ஆ. அதாவது என்னன்னா, இப்ப ஒரே பாடல இப்போ ஒவ்வொருத்தர்ட்டயும் குடுத்தா ஒவ்வொரு மாரி எழுதுவாங்க. அதுல வந்து இப்போ வந்து இடுப்பு கொண்ட ஊசி, சிரிப்பு விண்டோ ஏசிங்கிறது ரொம்ப பேருக்கு ஆமா. பிடிச்சிருந்தது. இயல்பா அது நம்முடைய அனுபவங்களால் கிடைக்கிற ஒரு நன்மைன்னு தான் சொல்றோம். ஆனா யாராவது நோட் பண்ணி சொல்லியிருக்காங்களா? எங்கேருந்து எப்படி இங்க வந்திருக்கீங்க? இடுப்பு கொண்ட ஊசி, சிரிப்பு விண்டோ ஏசி வந்து 10, 15 வருஷம் ஆகுமா? ஆமா, சிங்கம். ஆமா, ஆமா. சிங்கம் படம் இல்லையா? சிங்கம் 1, சிங்கம் 2 அந்த நேரங்கள்லாம் அந்த பாடல பத்தி நெறைய பேர் பாராட்டுவாங்க. சிங்கம்ல அந்த பாடல்ல காதல் வந்தாலியா இருக்கட்டும், ஸ்டோல் மை ஹார்ட்டா இருக்கட்டும், நானே இந்திரன் நானே சந்திரன் எல்லா பாடல்களும் பெரும் பாராட்டு. சிங்கம் 2ல எல்லா பாடல்களும் எழுதியிருந்தேன். 8 பாடலோ 7 பாடல் அந்த படத்துல. அதுக்கு பெரிய பாராட்டுக்கள் குவிந்தன. சிங்கம் 3 இப்படி வரிசையா எனக்கு வந்து அப்போ வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க. இந்த உவமை ரொம்ப அழகா இருக்கு. இப்ப கண்ணதாசன் வந்து சிரிப்ப சில்லறை மாரி சொல்லியிருப்பாரு. அது மாரி சிரிப்ப விண்டோ ஏசிக்கு சொன்னது நீங்க தான். அது ரொம்ப பொருத்தமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவாங்க. ரொம்ப நல்ல அண்ட் உங்ககிட்ட வந்து ஒரு பெரிய வெரைட்டி ஆஃப் சாங்ஸும் இருக்கும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டுல வந்து மெல்லிசை, காதல் பாடல்கள் எழுதியிருக்கீங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, குத்தாட்டம், ஐட்டம் பாடல்கள் எழுதியிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் சாங்ஸ் எழுதியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு முஸ்தஃபாவுக்கு அப்புறம் வந்து ரொம்ப பாப்புலரான ஃப்ரெண்ட்ஷிப் சாங்னா, அது வந்து என் ஃப்ரெண்ட போல யார் மச்சான் தான். ஸோ இந்த வெரைட்டி ஆஃப் ஒர்க்கும் வந்து நெறைய பேருக்கு அதுவும் ஒரு ஒரு இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஐகானிக் சாங்ஸ் இருக்கும். ஐகானிக் சாங்ஸு. ஸோ ஒரு ஜான்ராக்கு நீங்க அப்ரோச் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் மாறிடுமா? இல்ல அதுலயும் ஏதாவது ப்ராசஸ் இருக்கா? இப்போ நீங்க கேட்டதுனால சொல்றேன். குபேரா படத்துல போய் வா நண்பா பாட்டு. ஆமா. அது தமிழில் தான் முதலில் எழுதப்பட்டது. தேவிஸ்ரீ பிரசாத் சார் வந்து டியூன குடுத்துட்டு, எனக்கு கண்டிஷன் ஒண்ணு போட்டாரு. என்ன சொன்னாருன்னா, இந்த பாடலை ஆடியோவா கேட்கும்போது, திடீர்னு ஒரே நாள்ல பெரிய ஆளாயிட்ட ஒரு மனுஷன பத்தி பாடுற மாரி இருக்கணும். போயிட்டு வான்னு ஒரு நண்பன பத்தி போயிட்டு வான்னு சொல்ற மாரி இருக்கணும். ஆனா விஷுவலோட பார்க்கும்போது ஒரு பொணத்துக்கு தான் இத பாடுறோம்.
அப்படின்னு தெரியணும். அதாவது நீங்க சாதாரணமா அந்த பாட்ட வந்து ஆடியோவா கேட்கிறப்போ, அது திடீர்னு நம்மள விட்டு உயர்ந்து உச்சத்துக்கு போன ஒரு நண்பன், சரி இனிமே அவன பார்க்க முடியாது. நீ போயிட்டு வாடா நண்பா அப்படின்னு அவனுக்கு ஒரு ஃபேர்வெல் பண்ற மாரி ஒரு பாட்டா இருக்கணுங்கிறது. இல்ல சாதாரணமா பார்க்குறப்ப அந்த இப்ப விஷுவல் பார்க்குறப்ப அவர் சொன்னது வந்து ஆடியோ கேட்குறபோது ஒரு டெத் சாங் தெரிய வேணாம். அத மட்டும் அந்த மாரி பாட்டா பண்ணுங்க. ஆனா இது ஒரு பிணத்துக்கு தான் அந்த பாடல் ஃபேர்வெல் அனுப்புற மாரியான ஒரு பாட்டு அப்படின்னு என்ட்ட சொல்லியிருந்தாரு. நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்ல வந்து காளமேக புலவர் எழுதியிருப்பாரு. அது சிலேடை வெண்பாக்கள் நெறைய எழுதியிருப்பாரு. ஒரே வெண்பாவா இருக்கும். அது 2, 3 பேர பத்தி எழுதியிருக்கும். 2, 3 பொருள்களை பத்தியதா இருக்கும். "ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் சிவந்திருக்கும், நாடும் குலை தனக்கு நாணாதே, தீங்காயத்தெல்லாம் திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் மனசெப்பு." தேங்காயும் நாயும் ஒண்ணு. எப்படின்னா, ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் சிவந்து வெளுத்திருக்கும், நாடும் குலை தனக்கு நாணாது. ஓடும் நாய் ஓடும், இருக்கும். அதனுடைய உள்வாய் வெளுத்திருக்கும். அது குலைக்கிறதுக்கு நாணாது. இந்த மாதிரி நாயோட ஒப்பிடலாம். அதே தேங்காயோட ஒப்பிட்டா ஓடும் இருக்கும். அது மேல ஓடு இருக்கும் தேங்காய் ஓடும். உள்வாய் வெளுத்திருக்கும். ஆமா, உள்ள இருக்கிறது வெளுத்திருக்கும். நாடும் குலை கொலை விடுறதுக்கு அது நாணாது. அ அது மாதிரி நீங்க 2 பொருள் கொள்ளலாம். என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு உயரங்களின் பேரிலே சிலேடை வெண்பாக்கள் நான் எழுதியிருப்பேன். இது தமிழ் சினிமால எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஒரு சவாலான ஒரு சூழலா பண்ணலாம் இத. அப்படின்னு 2 பொருள் வரணும் இந்த பாட்டு. எனக்கு ஸ்பெஷலா நான் தமிழ் சினிமால இப்படி ஒரு பாடல் வந்ததா எனக்கு என்னுடைய அனுபவத்துக்கு நான் பார்க்கல. ஏன்னா நீங்க சாதாரணமா பார்க்குறப்போ, இது உயர்ந்த இடத்துக்கு போன ஒரு நண்பனை பற்றி யோசிக்கிற மாரி இருக்கும். ஆனா விஷுவலோட பார்க்குறப்போ அல்லது அதுல சங்கு சவுண்ட் சேர்த்துட்டாரு. அதனால அது கொஞ்சம் டெத் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அது வருமே ஒழிய, நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கத்துல படத்தோட பார்க்குறப்போ, அது வந்து ஒரு இறந்த ஒரு நண்பனுக்கான ஒரு அறைகோவல். "ஒன் டே ஹீரோ நீதான் மச்சி, ஊரே தல மேல வச்சு கொண்டாடுது மோளம் ஆச்சு." ஊரே தல மேல வச்சு கொண்டாடுது. நீ ஒன்றை திடீர்னு பெரிய ஆள் ஆயிட்ட. அப்படிங்கிறதா இருக்கும். சிஎம், பிஎம் வந்தா கூட நீ எந்திரிக்க தேவையில்ல. ஒன் வேல போனா கூட உன்ன யாரும் கேட்க முடியாது. நீ அவ்வளோ பெரிய ஆளு. நீ இப்ப திடீர்னு முன்ன மாரி உன்னை இனி பார்க்கறது ஈஸி இல்ல. பார்க்கறதுக்குள்ள உயிர் போயிரும்டா உண்மையிலேயே. உன்ன பார்க்கறதுக்குள்ள உசுரே போனா நீ பெரிய லெவல்றான்னு சொல்றது ஒண்ணு. உசுர் போனா தான் உன்னை வந்து பார்க்க முடியும். செத்து போனோனே இல்லையா? ஸோ அப்படி வந்து இந்த பாடல் முழுக்கவுமே நீங்க 2 பொருள்ல வரும். சாதாரணமா பார்க்குறப்ப திடீரென்று உயர்ந்த ஒரு நண்பனை பற்றிய ஒரு பாடலாகும். நீங்க அத வந்து விஷுவலோட பார்க்குறப்போ, இது வந்து இறந்த ஒரு பிணத்திற்காக பாடப்படுகிற ஒரு பாடலாகவும் இந்த பாடல் இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான இந்த பாடல் அமைஞ்சது. இந்த பாட்டு எழுதி முடிச்ச உடனே தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் எனக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. "சச் எ வொண்டர்ஃபுல் லிரிக்ஸு. அ மோஸ்ட் எவர் பிரில்லியன்ட் லிரிக்" அப்படின்னு அனுப்பிச்சிருந்தாரு. ஏன்னா அது பார்க்கறதுக்கு உன் காலடியில ராக்கெட்ட ஓட விடலாம், ஃப்ளைட்ட ஓட விடலான்ற மாதிரி வரும். உன்ன பார்க்கறதுக்குள்ளார உசிரே போயிடும்ன்றத அவர் ரொம்ப அங்க வந்து சொக்கிட்டாரு அவரு. சிஎம், பிஎம் வந்தா கூட எந்திரிக்க தேவையில்ல. ஆமா, சிஎம் வந்து மாலை போட்டா பொணம் எந்திச்சா நிக்கும். அது படுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒன் வேல போனா கூட அவன் கண்டுக்க மாட்டாங்க. அது போறது போகணும் விட்டு போவோம். அது ஒரு 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 வித்தியாசமான ஒரு பாடலா அந்த பாடல் வந்து அந்த பாட்டு பெரிய வைரல் ஆச்சு. இப்போ குபேரா மிகப்பெரிய வெற்றி அடைந்து ஓடிட்டு இருக்கு படம். குபேரா பத்தி பேசும்போது, குபேரால வந்து ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னா, அது ஒரு பைலிங்குவல். அதாவது 2 யூசுவலா பார்த்தீங்கன்னா, ஒ ஒரு தெலுங்கு படம் வந்து தமிழ்ல டப் ஆனாலோ, இல்ல இங்கேருந்து அங்க போனாலும், அது வந்து டப்பிங்குங்கிறது அது கிளியரா தெரியும். ம். ஆனா வந்து 2 லாங்குவேஜஸ்க்குமே இல்ல இப்ப பேன் இண்டியா படங்கள்னு வர்றப்போ, எல்லா லாங்குவேஜஸ்க்குமே மெனக்கிட்டு, அதுக்காக வந்து அந்த ஒரு ஒரு இத வந்து குடுத்து பாடல்கள் செய்றதோ, வசனங்கள் செய்றதோ இப்ப தான் வந்து இதுவாயிருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, புஷ்பா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படம். குபேரா எப்படி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான, யூனிக்கான படமோ, அதே மாரி தான் புஷ்பாவும். புஷ்பால வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு தெலுங்கு படத்தோட தமிழ் பாடல்கள் வந்து கேட்க அவ்ளோ நல்லா இருந்தது ஆக்சுவலி 1 அண்ட் 2ல. அதுக்கு அண்ட் மிகப்பெரிய காரணம் என்னன்னா, தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களோட பணியாற்றும்போது, அவர் ஒரு டப்பிங் பாடலா அத அணுகுறதில்ல. கரெக்ட். இன்னொன்னு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேன் இண்டியன் லாங்குவேஜ் மூவி அப்படிங்கிறப்போ, அவரு நெறைய சில பாடல்கள் வந்து என்னைய எழுத சொல்லிருவாரு. இங்க எழுத சொல்லிருவாரு. "நீங்க எழுதுங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகே. அப்புறம் நாம கொண்டு போய்க்கலாம்" அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி எழுதப்பட்ட பாடல் தான் ஒரு "ஊஅன்டாவா" நீங்க ஃபர்ஸ்ட் இல்ல, இல்ல. எழுதினீங்கல்ல? அது "ஊவன்டா" ஃபர்ஸ்ட் வந்து வந்து அவரு வந்திருக்கு. எழுதிட்டாரு. ஓகே. எழுதின உடனே அப்புறம் ஆனா அவரு வேற கான்செப்ட்ல எழுதியிருந்தாரு. ஆ. எப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை பாடலா எழுதியிருந்தார். "நீ உயரமா இருந்தா என்ன? குள்ளமா இருந்தா என்ன? ஓகே. நீ என்ன உயரம்னு நினைக்கிறியோ அதுதான் உன்னுடைய உயரம். நீ சிவப்பா இருந்தா என்ன? கருப்பா இருந்தா என்ன? நீ என்ன நிறம்னு நினைக்கிறியோ அதுதான் உன்னுடைய நிறம்." ஓகே. அது மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இருந்தது. அப்புறம் வந்து அப்ப அது ஷூட்லாம் பண்ணல. இப்படி ஒரு இது வந்திருக்கு. நீங்க உங்க இஷ்டத்துக்கு எழுதுங்க. நம்ம லிரிக்க நான் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப நான் இது ஆம்பள புத்திங்கிற கான்செப்ட்ல நான் லிரிக் எழுதி குடுத்தேன். அவருக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. புடிச்ச உடனே இல்ல நம்ம இந்த கான்செப்ட்க்கு போயிடலான்னு அந்த பாடலை
மற்ற மொழிகளுக்கெல்லாம் மாத்திட்டோம். அப்ப அதனுடைய அந்த அம்பல புத்திங்கிற அந்த பாடலை வந்து அது தமிழ்ல தான் முதல்ல உருவானது. அது மாதிரி நெறைய நிகழ்வுகள். நைஸ். நான் ஆக்சுவலி "ஊ சொல்றியா" பத்தி உங்ககிட்ட தனியாவே கேட்கணும்னு நெனச்சேன். ஏன்னா, ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஐட்டம் சாங் வைக்கிறதுல வந்து நெறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்ப நீங்களுமே எழுதியிருக்கீங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பாடலா கேட்கும்போது பயங்கர நல்ல பாடல்கள், நல்லா ரசிக்கக்கூடிய பாடல்கள், நம்ம வந்து நெறைய டான்ஸ் ஆடக்கூடிய பாடல்கள், இன்ஃபாக்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய எனர்ஜி குடுக்கக்கூடிய பாடல்களா தான் இருக்கும். ஸோ, இப்போ ஒரு "ஜிங்குனமணி" மாரி பாட்டும் நீங்க எழுதியிருக்கீங்க. "ஊ சொல்றியா" மாரி பாட்டும் எழுதுறீங்க. ஸோ, அந்த ஷிஃப்ட் இருக்குல்ல, அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது கேட்டா அது சொல்லுவோம், இது கேட்டா இது குடுப்போம். அந்த மூடு தானா? இல்ல ஆமா. என்ன என்ன தேவைப்படுது? இயக்குனருக்கு என்ன தேவைப்படுது? இந்த ம். சூழலுக்கு என்ன தேவைப்படுது? அப்படின்னு. ஓகே. இன்னொன்னு இந்த மாதிரி பாடல்கள்லாம் இவர்ட்ட போகும் அப்படின்னு எனக்கு வந்து கேவி ஆனந்த் ஒரு முறை சொன்னாரு. இந்த மாதிரி பாடல்களுக்கு இவரு அப்படின்றத உங்க விஷயத்துல மட்டும் இல்லங்க. எந்த மாதிரி பாடல் வேணாலும் நீங்க எழுதுங்க கரெக்ட். அப்படின்னு என்ட்ட ஆமா. சொல்லியிருக்காரு. அது மாதிரி நெறைய இயக்குனர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லா ம். வெரைட்டிலயும் ரொம்ப அற்புதமா எழுதுறீங்க ம். அப்படின்னு சொல்லிட்டு ம். ரொம்ப ம். பாராட்டியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து எதுல போனாலும் அதுல சிறந்ததான பாடல்களா குடுத்துறணும். எப்படியாவது அது வெற்றி பாடல்களா அமைச்சிரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பண்றது தான் அது. அண்ட் ஆக்சுவலி இப்போ புஷ்பா 2ல பார்த்தீங்கன்னா, கிஸ்ஸுக்குலயுமே ஒரு கன்சென்ட் உள்ள வந்திருக்கும் லிரிக்ஸ்க்குள்ள. நீங்க வந்து நீ ஃபோட்டோ வந்து நான் சொல்ற வரைமுறைக்குள்ள தான் நீ ஃபோட்டோ எடுக்குது. என்ன வந்தாலும் நான் சொல்ற வரைமுறைக்குள்ள தான் இருக்கணும். அத தாண்டி நீ போனீன்னா நான் உன்ன அரைஞ்சுருவேன். அதுவும் ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ரெலவென்ட்டான கான்செப்ட்ல. ஸோ அது எப்படி வந்துச்சு நீங்க? கிசுக்குங்கிற வார்த்தைங்கிறது வந்து ம். படத்தினுடைய அது டயலாக்லயே இருக்கு. இருக்கு. கிசுக்குன்ற ஆமா. கிசுக்குன்னு வந்துச்சு. கிசுக்கு ஸோ அத வச்சு தான் பாட்டு பண்ணணும் அப்படிங்கிறது இது. இதுல என்னன்னா, அதுல ஒரு காயின் பண்றப்போ இதுல இதுல ஏதாவது ஒரு காயின் பண்ணி இப்ப டப்புன்னு அறை வேண்டாம் மாமா டப்புன்னு அறை வேண்டாம்னா லிப்புக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம். ஆனா சப்புன்னு அறை வேன்றதுல ஒரு பெரிய ஒரு கியூட்னஸ் இருக்கு. ஆ. ஒரு கிண்டல் இருக்கு. ஒரு டபுள் மீனிங் இருக்கு. ம். எல்லாமும் இருக்கு. அந்த பாட்ட வந்து வந்து ட்ரோல் பண்றதுக்கும் ஒரு காரணமா அந்த ஒரு வார்த்தையுமே அமைஞ்சதுன்னு சொல்லலாம். சில நேரங்கள்ல பாடல் எழுதுறப்போ, அது அது அந்த பாட்டு சும்மாவே போயிறக்கூடாது. அது வந்து ம். அந்த பாட்டு ஒ ஒரு 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 கிளர்ச்சிய ம். ஏற்படுத்தணும். ம். அப்படிங்கிறதுக்காக சில வார்த்தைகள தேர்ந்தெடுத்து போடுறது உண்டு. அப்படி இயல்பா வர்றது தான் அது. மற்றபடி அ அது வந்து முதல்ல தெலுங்குல எழுதப்பட்ட பாடல். இந்த மாரி ஒரு ஆடல், பாடல்னு வச்சுக்குவோமே ம். அப்படின்னு வச்சுக்கிறேன். ம். அதுக்கு நீங்க எழுதும்போது, இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? ஏன்னா, ஒரு சின்ன லைன நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது வெரசமா மாறிடும். ம். அது அது ரசிக்கும்படியாவும் இருக்கணும். நீங்க சொல்ற அந்த கிளர்ச்சி இருக்கக்கூடிய மூட்லயும் இருக்கணும். ஆனா தப்பா மாறிடக்கூடாது. அப்படிங்கிறப்போ, அது எவ்வளோ ஒரு நுணுக்கமான ஒரு லைன் இல்லையா அது? நாம எல்லாமே அப்படியே ஒண்ணும் தெய்வ பிறவிகள் இல்ல. கண்டிப்பா. எ எல்லா உணர்வுகளாலும் ஆனவர்கள் தான் மனிதர்கள். நாம வந்து அப்படியே மூஞ்ச முக்கோணம் மாரி வச்சுக்கிட்டே பாட்டு எழுதணும்னு நினைக்க முடியாது. ரொம்ப ஃபன்னா வாழ்க்கைய அணுகலாம். ஆமா. ரொம்ப சர்வசாதாரணமா, ரொம்ப ஜாலியா வாழ்க்கைய அதன் போக்குல அப்படியே எழுதிட்டு போணும். இது இந்த மாரி தான் இன்னொன்னு நம்ம வந்து அடுத்தபட்சம் குழந்தைகளுக்கு புரியாத, ம். பெரியவர்களுக்கு புரியிற மாதிரி நவரசங்களும் சேர்ந்து எழுதுறது ஒண்ணும் தப்பு கிடையாது. நீங்க ம். நீங்க கிராமத்து கூத்துலருந்து, நீங்க கரகாட்டக்காரத்துல கரகாட்டத்துலருந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப இயல்பு. ம். இப்ப டபுள் மீனிங்கே வரக்கூடாதுங்கிறது ஒண்ணும் பெரிய சட்டம் கிடையாது. டபுள் மீனிங் பாடல் எழுதுவது ஒன்றும் சட்டத்துக்கு எதிரானதோ, அல்லது மனித உணர்வுகளுக்கு அதுவும் ஒரு வகையான எக்ஸ்பிரஷன். புறம்பானதோ கிடையாது. கரெக்ட். ஆனா அதனால அது எல்லாருமே எழுதியிருக்காங்க. கண்ணதாசன்லேருந்து எல்லாருமே எழுதியிருக்காங்க. அதனால வந்து, ஐயோ! இது இப்படி வந்துருமோ, அப்படி வந்துருமோ, அப்படி தப்பு இப்படி பொருள் கொண்டுருவாங்களோ அப்படின்லாம் ம். பயப்பட தேவையில்ல. ஓகே. அப்ப வந்து அத ஒரு பாடலை பார்க்கிறப்போ, குழந்தைகள் பார்க்கிறப்ப அதுக்கு அவங்களுக்கு வேற பொருள் தரும். ம். பெரியவர்கள் பார்க்குறப்ப அவங்களுக்கு அவங்களுடைய அனுபவத்துக்கான பொருள இது தரும். ம். நம்ம கோயில் கோபுரங்கள் அப்படித்தானே இருக்கு. கோயில் ம். கோபுரங்களை பார்க்குறப்போ குழந்தைகள் அத வேற மாதிரி பார்ப்பாங்க. கரெக்ட். பெரியவர்கள் அத வேற மாதிரி பார்ப்பாங்க. பக்தி கண்ணோட்டத்தோட, வேறு கண்ணோட்டத்தோட எப்படி பார்க்கறதுன்னு ம். நம்முடைய பார்வையில தான் இருக்கு எல்லாமே. ம். இப்ப டாடி மம்மி வீட்டில உள்ள பாடல் கூட ஒரு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் சார் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாரு. ம். டாடி மம்மி வீட்டில உள்ள பாட்டு தான் என் பையன் போட்டுட்டு அப்ப சின்ன அவர் செஞ்சது வந்து ரொம்ப சின்ன குழந்தை. ஆமா. அப்படி போட்டு ஆடுறான் அப்படின்னு ரொம்ப பாராட்டினாரு. பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. டாடி மம்மி பாட்ட தான் அப்படி போட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். குழந்தைகளுக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா, டாடி மம்மி வீட்ல விளையாடுறதுக்கான ஆக்சுவலி நேரம் ஆமா. அது. நீங்க யோசிக்கும்போது அது அவங்களுக்கு புரியாது. அதுக்கு ஆமா. பின்னாடி இருக்கிற அந்த அது வந்து விளையாடுறதுக்கு அப்பா, அம்மா வீட்ல எல்லாம் ஜாலியா விளையாடலாம் ஆமா. அப்படின்னு அந்த குழந்தைங்க நினைக்கும். ம். 10 பருவத்தில் இருக்கிறவர்கள் வேறு மாதிரியாக நினைப்பார்கள். இன்னும் முதிர்ச்சி அடைந்தவர்கள் வேறு மாதிரி நினைப்பார்கள். அந்த பாடல் அவங்களுக்கு அதுக்குரிய முகத்த காட்டும். அப்படிதான். ஓகே. சூப்பர், சூப்பர். ஆக்சுவலி அது ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் நெனைக்கிறேன். ஏன்னா, இப்ப ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, இந்த பாடல்களுக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனமா என்ன இருக்குன்னா, சின்ன பசங்க இதுக்கு தான் ரொம்ப வந்து
அடிக்ட் ஆகுறாங்க. ஏன்னா அந்த நான் உங்களுக்கு டியூனே வந்து சொல்றேன் ம். சமீபத்தில ஒரு படத்துக்கு ஒரு பல்லவியில 2 லைன் வந்து அவங்களே இருந்தது அந்த லைன். ம். இந்த லைன வச்சுக்கிட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ட சொன்னாங்க. அது வந்து நேரடியா சொல்லும்போதே அது ரொம்ப தப்பான ஒரு ம். வார்த்தையா இருந்தது. இத நீங்க எழுதணும்னு சொன்னாங்க. இந்த 2 வரிகள் இருந்தா அந்த பாட்ட நான் எழுத மாட்டேன்ட்டேன். நான் அவர்ட்ட சொல்லிட்டேன் நேரடியா. ம். இப்ப வரப்போகுது. இனிமே தான் அந்த படம் வரப்போகுது. ம். இந்த 2 வரிகள் இந்த பாட்டுல இடம் பெறணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வேற யார்ட்டயாவது குடுத்துருங்க. நான் எழுத மாட்டேன் இந்த பாடல அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அதுக்கு பிறகு எனக்கு டைரக்டர் ஃபோன் பண்ணி, மியூசிக் டைரக்டர் ஃபோன் பண்ணி, "இல்ல சார் நீங்க எடுத்துட்டு எழுதுங்க. நீங்க விருப்பப்படுற மாதிரி வரிகள எழுதுங்கன்ன பிறகு அப்புறம் நம்ம எழுதி குடுத்தேன். ஏன்னா, நமக்குன்னு பொறுப்பு இருக்கு. அது வந்து ரொம்ப நேரடியா வந்து இதுக்கு தான் இத எழுதியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறத வந்து நான் விரும்புறதில்ல. அது மாதிரி நான் பண்ணதும் கிடையாது. அதுக்காக வந்து இப்ப என் பாட்டுன்னா தேவலோகத்தில இருக்கும் பரமபிதாவேன்னு இருக்குன்ற மாதிரி இருக்கிறது எனக்கே விருப்பம் இல்ல. ஜாலியா இருக்கிறதுக்கு தான் நம்ம பாட்டு எழுதுறோம். கரெக்ட். அதுல ஒரு ஃபன் இருக்கணும். ஆமா. அதுல அடடா! இப்படி இது என்ன உடம்பா? வெட கோழி குழம்பா? புரியாம தான் புரியாம நான் ஒரு டிஜிபி. தீவிர ரசிகர் அவரு. ஆக்சுவலி அதுக்கு அடுத்த லைன் கூட சூப்பரா இருக்கும். சமைச்சது இல்ல சமைஞ்சதுடான்டா ஆமா. உனக்காக இல போடுறேன். இந்த கியூட்னஸ் கூட இல்லாம நம்ம வந்து பாட்டு எழுதி, நம்ம எதுக்கு போயிட்டோம் பாடப்புத்தகமா வைக்க போறோம். எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக தான் பாட்டு எழுதுறோம். அதுக்குரிய அந்த ரசம் அதுல இருக்கணும். அதுதான் ஒரு பாடலாசிரியனுடைய கடமையும் கூட. அதுல ஒரு குறும்பு இருக்கணும். அதுல ஒரு எள்ளல் இருக்கணும். எல்லாமும் சேர்ந்தது தான் பாட்டு. இல்ல நான் வந்து அப்படியே நான் ரயில்வே ட்ராக் மாதிரி நான் இப்படி போவேன். இது ஏதோ பெரிய நான் இது பண்றேன் அப்படிங்கிறது சாத்தியம் இல்ல. அத நானே விரும்புறதில்ல. இப்ப கிசுக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு ஏற்கனவே அந்த வார்த்தை கிடைச்சிருச்சுட்டு. இப்போ ரீசென்ட்டா ஜேம்ஸ் வசந்தன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கப்போ, டம்மி லிரிக்ஸ் பத்தி அவர் சொல்லும்போது, அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து ரொம்ப எதிர்ப்பு டம்மி லிரிக்ஸ்க்கு. ஏன்னா, நம்ம ஒரு 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 பாடலாசிரியர் கூப்பிடுறோம் அப்படிங்கிறப்போ, ஏன் அவங்கள கூப்பிடுறேன்னா, அவங்க அவ்ளோ இதுவா இருப்பாங்க. அது அவங்களோட பிளே கிரவுண்டு. அதுல அவங்க ஃப்ரீயா ஆடணும். அப்படி இருக்கிறப்போ, நம்மளே ஒரு பவுண்டரி வச்சு அவங்களுக்கு குடுக்குறதுல வந்து எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப நீங்க குடுத்ததையும் வச்சு ஒண்ணு சூப்பரா ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கீங்க. நீங்க அத லிமிட்டேஷனா பார்க்குறீங்களா? இல்ல ஓகே பரவால்ல. இதுல என்ன இருக்கு அப்படின்னு இல்ல யோசிக்கிறீங்களா? இப்போ அது மாதிரி மொழி மாற்று படங்கள் ஒண்ணுன்னா, அவங்க சிச்சுவேஷனும் அதுதான் தான் இருக்கும். ம். நம்ம அத மாத்தவே முடியாது. ரைட். கிசுக்குங்கிற வார்த்தைய நான் மாத்தி பசுக்குன்னு போட முடியாது. ஏன்னா முடியாது. படம் முழுக்க கிசுக்குன்னு தான் வரும். ஆமா, ஆமா. அத கிசுக்குங்கிறத வந்து நான் பசுக்குன்னு அறிய வேண்டாம்னு அர்த்தம். மாத்த ஆனா முடியாது. கிசுக்குங்கிற வார்த்தை எப்படி சார் வரும்? கிளிக் தானே வரும். கிளிக். ஆமா. அ ம ம அதான் சடக் அது எதா இருந்தாலும் ஒண்ணு கிசுக் அப்படின்றது இல்ல அது படத்து முழுக்க வருது. நீங்க அதே அதே போட்டு வச்சுக்கோங்க. அந்த வார்த்தை தான் வைக்கணும். ம். வைக்கணும். ம். அதையே வச்சுக்கங்கங்கிறதில்ல. அதுதான் வச்சாகணும். வேற வழி இல்ல. ஏன்னா அது வந்து அந்த வார்த்தையே வந்து ம். எஸ்டாப்ளிஷ் ம். பண்ணிடுறோம் படத்துல. அப்படிங்கிறதுக்காக வரும். மற்றபடி நெறைய டம்மி லிரிக்கோட குடுப்பாங்க நமக்கும். நெறைய பேர் இப்ப நம்ம நேரடி படங்கள் நெறைய படங்கள்ல டம்மி ப வரிகளோட குடுப்பாங்க. அது ஒரு தொந்தரவு தான். ம். ஏன் தொந்தரவுன்னா, நமக்கு தொந்தரவு இல்ல. அத அவங்க ரொம்ப கேட்டுட்டாங்கன்னா, அந்த சவுண்டுக்கு பழக்கமாயிருவாங்க. கரெக்ட், கரெக்ட். அது அந்த வார்த்தைக்கு வந்து அவங்க ஃபிக்ஸ் ஆயிருவாங்க. ம். நம்ம வந்து இப்போ அந்த வார்த்தை சவுண்ட்லயே புடிச்சா தான் அவங்களுக்கு வந்து டேலி ஆகும். மண்டையில இதுவாகும். மண்டையில இல்லன்னா உறுத்தும் ஆமா. இல்லையா? அது அர்த்தமே இல்லாத வார்த்தையா இருக்கும். அது மியூசிக் டைரக்டர் ஏதோ ஒண்ணு ஜாலியா போட்டிருப்பாரு. அப்போ வந்து ஆனா குடுத்திருப்பாரு. அவரு வந்து அந்த சவுண்டே ஃபிக்ஸ் ஆயிருப்பாரு. நான் என்ன பண்ணுவேன் நெறைய டைம் அது மாரி ஏதாவது போட்டாங்கன்னா, அந்த சவுண்ட்லயே ரொம்ப அழகான லிரிக்கா புடிச்சிருவேன். ஓகே. இப்ப உத்தம வில்லன்னு ஒரு படம். தண்டா தஸ்கோ தஸ்ஸா அப்படின்னு போட்டாரு அவரு. ஓகே. அப்படி போட்ட உடனே இப்ப தஸ்கோ தஸ்ஸான்னு எதுவும் இந்த சவுண்டுக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டு இருப்பாங்களே. கமல் சாரும் கேட்டாரு. எல்லாரும் கேட்டு அந்த சவுண்டுக்கு சிங்கிள் கிஸ்கே லவ்வான்னு போட்டுவுட்டு அந்த தஸ்கோன்னு தான் சரி அந்த மாரி ஒரு சவுண்ட வச்சுருவோம் உள்ளார. ஓகே. அது ஒரு ஆப்ஷன் தான். அது ஒரு ரைட். ஆப்ஷன் வச்சு மத்தது. அப்ப அந்த ஆப்ஷன் தான் அவங்க செலக்ட் பண்றாங்க. ஸோ அந்த ம். சவுண்டுக்கு ஒத்து போற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து ஏன்னா கமல் சார் அப்படிங்கிறப்ப அவர் தான் என் கூட சிச்சுவேஷன் சொன்னது. ம். அ அந்த லிரிக் எல்லாம் வாங்குனது கமல் சார் தான். ஸோ கமல் சார் என்ன எதிர்பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சில ஆப்ஷன்ஸோட போனப்போ அவர் ரொம்ப புடிச்சு இந்த பாட்டு அது மாரி நெறைய சந்தர்ப்பங்கள் இந்த டம்மியா குடுக்குறதுல பெரிய ம். சிரமம் இருக்கு. நான் பெரும்பாலும் டம்மி இல்லாம குடுங்கன்னு சொல்லுவேன். ம். நெறைய பேர் டம்மிய போட்டுருவாங்க. அவங்க பாடுறதுக்கு நல்லா இருக்கு. அல்லது டைரக்டருங்க வந்து அந்த டம்மியோட கேட்கறப்ப தான் அந்த டியூன ஃபீல் பண்ண முடியுது. அப்படின்னு மியூசிக் டைரக்டர்ஸ்ங்க ஓகே. போட்டுருவாங்க. அப்ப நம்ம சார் தயவு செஞ்சு இதில நீங்க ஃபிக்ஸ் ஆயிடாதீங்க. ம். இந்த சவுண்ட நீங்க பாட்டு அடிக்கடி கேட்காதீங்க. நம்ம எழுதி ஒரிஜினல் லிரிக்ஸ் பிறகு கேளுங்க அப்படிம்போம். கரெக்ட். ஏன்னா அந்த சவுண்டுக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டா கொஞ்சம் சிரமம். அதுலருந்து வெளியில வரமாட்டாங்க. ம். எவ்வளோ அழகா இருந்தாலும், அது கேட்டா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இப்போ யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, பாடலாசிரியர்கள் பத்தி பேசும்போது காம்போஸ் வரும். ம். அதாவது வந்து அ எவ்ளோ நெறைய பேர் கூட வொர்க் பண்ணி நெறைய நல்ல பாட்டு குடுத்தா கூட, 1, 2 மியூசிக் டைரக்டர்ஸோட ஒரு பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அவங்க பாடல்கள்
அவங்க எப்பலாம் சேர்றாங்களோ ஏதோ ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணுவாங்க. அதே மாரி நீங்களும் டிஎஸ்பியும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு எஸ்.ஏ. ராஜ்குமார் கிட்டயும் நீங்க நெறைய வொர்க் பண்ணியிருக்கீங்க. அவர் கூடயும் நெறைய குடுத்துருக்கீங்க. பட் இப்போ அ கான்டெம்பரரியா இருக்கிறப்போ உங்களோட காம்போ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கு. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க. எப்படி இருக்கும் உங்க ரெக்கார்டிங் செஷன்லாம்? ஜாலியா இருக்குமா? செம ஜாலியா அவர் இருக்கும். ஒரு எனர்ஜி, நீங்க ஒரு ஆமா. எனர்ஜி. ஆடிக்கிட்டே பாட்டு எழுதுவோம். ஆடிக்கிட்டே கம்போசிங் பண்ணிட்டு இருப்போம். செம ஜாலியா இருக்கும். ஓகே. ரொம்ப ஒரு 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 பண்டல் ஆஃப் எனர்ஜி. ம். தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் வந்து எனக்கு ஏறக்குறைய அவரோட ஒரு 17, 18 வருஷமா பாட்டு எழுதிட்டு இருக்கேன். மொத படம் வந்து சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும். கோழி வெட கோழி பாட்டுல வந்து எங்களுக்கு 2 பேருக்குள்ளார ஒரு காம்பினேஷன் உருவாச்சு. ஜெயம் ராஜா, மோகன் ராஜா சார் தான் வந்து எங்களுக்கு ஒரு இது. அதுக்கு பிறகு எல்லா படங்களுக்கும் நான் அவருக்கு ம். எல்லா படங்களுக்கும் நான் பாட்டு எழுதியிருக்கேன். ரொம்ப ரேர்ல ஆமா, ஆக்சுவலி. ரொம்ப ரேர். ஸோ வந்து இப்போ குபேரா வரைக்கும் அவருடைய ம். எல்லா படங்களுக்கும் நான் பாடல் எழுதுறேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். ரொம்ப ஜாலியா இருப்பாரு. இன்னொன்னு ஒரு அந்த 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 ஃபன்ன அவ்வளோ ரசிப்பார். இப்ப டாடி மம்மி வீட்டில கூட பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் ஏறித்தான் நான் சீட்டு கேட்டேனே, தன் சீட்டை டிரைவர் தந்து விட்டு ஓரம் நின்னானே. டேய் சீட்டு கேட்டா டிரைவர் ஏஞ்சுட்டா டேய் சீட்டு அப்புறம் யார்றா வண்டி ஓட்டுறது? அந்த ஃபன்ன அவரு வந்து வைர வியாபாரி என் பல்ல பார்த்தானே, தன் வைரமெல்லாம் போலி என்று தூக்கி போட்டானே. தங்க வியாபாரி என் அங்கம் பார்த்தானே, தன் தண்டமெல்லாம் டண்டனண்டா. அது வந்து அவ்வளோ ரசிப்பாரு. அத கியூட்டா கொண்டு வர்றத வந்து கியூட்டா சம் லிரிக்ஸ் இருந்தாலும் அப்படியே கை அப்போ இந்த பாட்டு கூட பார்த்தீங்கன்னா, மியா மியா போனல 1 1 2 அதில வந்து 1 2 3க்கு வந்து ஆமா. ஒரு காயின் பண்ணியிருப்போம் ம். லிரிக்ஸ். ம். அவ்வளோ ரசிச்சு இது பண்ணுவாரு. ஸோ அந்த மாரி ஃபன்னான லிரிக் வரும்போது, அவ்வளோ குதிச்சு என்ஜாய் பண்ணுவாரு. ரொம்ப என்னாவது அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அது மாரி நீங்க எங்க காம்பினேஷனான பாடல்கள்லாம் நெறைய பார்த்தீங்கன்னா, கியூட்டா நெறைய விஷயங்கள் வந்து அதுக்குள்ளார இருக்கும். அவர் அவ்வளோ ரசிப்பாரு. அதனால வந்து இன்னொன்னு, ஒரு கவிஞனுடைய சுயமரியாதைக்கு அதிகபட்ச மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். தொடர்ச்சியா அவரோட பணியாற்றிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆ ரொம்ப ஒரு பெரிய ஒரு 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 ரொம்ப அற்புதமான ஒரு துள்ளலான, இந்தியா முழுக்க பெரிய அலையை ஏற்படுத்தியிருக்கிற இசையமைப்பாளர். பேன் இண்டியா மியூசிக் டைரக்டர்னா வெகு கண்டிப்பா. சிலரை தான் சொல்ல முடியும். அதில தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் மிக முக்கியமானவர். இன்னைக்கு ஹிந்தி வரைக்கும் ரிங்க ரிங்கா பார்த்தீங்கன்னா, ஹிந்தி டாடி மம்மி வீட்டிலலாம் ஹிந்தி நான் கோவா போயிருக்கோம். நானும் லிங்குசாமி அவர்களும் அன்னைக்கு கோவா போயிட்டுருக்கோம். டாடி மம்மி வீட்டில அங்க போட்டு அடிச்சிட்டு இருக்கு. ஸோ அவரும் சொல்லியிருக்காரு, "நான் இந்தியா முழுக்க லிரிசிஸ்ட்டுங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். யூ ஆர் மை பெஸ்ட்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெறைய மேடைகள்லயே சொல்லியிருக்காரு. அதுவே எனக்கு பெரிய விருது தான். ஸோ நெறைய அவர் பாராட்டுவாரு. மனம் திறந்து பாராட்டுவாரு. எந்த அரசியலும் இல்லாம பாராட்டுவாரு. அது பெரிய மகிழ்ச்சி. சூப்பர். இப்போ நீங்க இந்த இண்டஸ்ட்ரிய வந்து ஒரு 25 வருஷத்துக்கு மேலவா நீங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து சமீப காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பாடல்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளா என்ன இருக்குன்னா, பாடல்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஹுக்கு ஒண்ணு தேவைப்படுது. ம். இப்போ ஒரு நம்ம Instagram ரீல்ஸ்க்கு வந்து ஒரு ஹுக்கு தேவைப்படுதுங்கிறது தான் பாட்டோட ஸ்ட்ரக்சரயே மாத்துது. ம். அது கண்டிப்பா உங்களுக்கு வரிகள்லயும் கொண்டு வந்து சேரும் இல்லையா? இப்போ வந்து அ இன்ட்ரஸ்டிங்கான ஒரு அதாவது ஜென்ஸிக்கு பிடிக்கிற மாரியான வார்த்தைகள் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ரீல்ஸ்ல வந்து அவங்க கூட பாடக்கூடிய ஒரு வார்த்தைகளா யூஸ் பண்ணட்டும். இந்த மாரி சில அம் இத நான் வந்து லிமிட்டேஷன்ஸ்ன்னு கூட சொல்ல மாட்டேன். சம்டைம்ஸ் மேபி ஒரு ரிக்வயர்மென்ட்டா வரலாம். ஸோ உங்களுக்கு நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? எவல்யூஷனா பார்க்குறீங்களா? இல்ல வந்து இதெல்லாம் ஒரு கிரியேட்டிவ் பெர்சன் மேல வைக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல. இன்னைக்கு ட்ரெண்டுக்கு என்ன தேவையோ அத வச்சு தான் ஆகணும். ம். நாம என்ன வீட்ல உட்காந்து கவிதை புத்தகம் எழுதுனா நீங்க அத சொல்ல தேவையில்ல. நான் பாட்டு எழுதுறேன், பணம் வாங்கிக்கிறேன். நான் வந்து நீங்க பெரும் பணத்த போட்டு படம் எடுக்குறீங்க. அந்த படம் வெற்றி அடைவதற்கு என்னென்னலாம் தேவையோ அத இயக்குனர் ஒருத்தர் கேட்கணும்ல ம். பாடலாசிரியர்ட்ட. அது ம். குடுக்க வேண்டியது தான் பாடலாசிரியருடைய கடமை. நான் பாடலாசிரியரா இயங்குகிறப்போ, அது ரொம்ப கடமைன்னு நெனைக்கிறேன். நான் ம். கவிஞரா வீட்டுக்குள்ளார கவிதை எழுதிக்கிறது வேற. ம். ஒரு பாடலாசிரியரா ஒரு டைரக்டருக்கு முன்னாடி, ஒரு தயாரிப்பாளருக்கு முன்னாடி, ஒரு இசையமைப்பாளருக்கு முன்னாடி போய் ஒர்க் பண்றப்போ, அவங்களுடைய தேவைகள நம்ம பூர்த்தி செய்யணும். இது ஒரு வணிக ஊடகம். ம். போட்ட பணத்த எடுக்க வேண்டிய சூழலில் இருப்பது. கண்டிப்பா. அதனால இது ரொம்ப அவங்க கேட்கறத நம்ம குடுத்து தான் ஆகணும். இத இந்த கவிஞன் மேல திணிக்காதீங்க, அத அந்த கவிஞன் மேல திணிக்காதீங்க அப்படி சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அண்ட் இன்ஃபாக்ட் பாடல்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அ யூனிக்கான ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட டைம் ஃப்ரேம் ஆக்சுவலி ரொம்ப ஜாஸ்தி. ம். இப்போலாம் வந்து நான் நான் வந்து நெறைய எம்ஜிஆர் படங்கள் ஐ மீன் பார்த்துருக்கேன். பட் எல்லா படங்களும் நான் பார்த்ததில்ல. ம். பட் ஆனா பாடல்கள் வந்து கண்டிப்பா கேட்டுருக்கேன். இன்ஃபாக்ட் அவருக்கு முந்தைய காலங்கள்ல கூட நம்ம படம் பார்த்ததில்லனா கூட அந்த பாடல்கள கண்டிப்பா கேட்டுருப்போம். 60ஸ், 50ஸ்லேருந்து இப்ப வரைக்கும் அந்த பாடல்கள் வந்து நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கு இல்லையா? பட் இப்போ சமீப காலத்துல வரக்கூடிய பாடல்கள் அந்த அளவுக்கு டைம் ஃப்ரேம் இல்லையோ! அப்டிங்கிற ஒரு சின்ன ஒரு
பேச்சு இதுவும் இருக்கு. அது அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சம்டைம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துலலாம் எப்படி இந்த அ ஒரு ஒரு சும்மா விஜய் ஆண்டனி பாட்டுல சொல்லுவாங்க, "அந்த காலத்துல என்ன மாரி பாட்டு வந்துச்சு? இப்ப என்ன பாட்டாயா எழுதுறீங்க?" அந்த மாதிரி கான்ஸ்டன்ட்டா அது ஒரு சொல்லிட்டே இருக்காங்க இது இல்லையா? இப்பவும் சொல்லல. அவர் கண்ணதாசன் அவர்கள் காலத்திலேயே அந்த அப்பத்துலேருந்தே காலத்துல எப்படிலாம் இருந்துச்சு பாட்டு. அப்ப பாபநாச சிவன் காலத்துல தான் சொல்லல. ஏன்னா அதுக்கு முன்னாடி பாட்டே இல்ல. அந்த காலத்து தெருக்கூத்து பாட்டுலாம் எப்படி இருந்துச்சு? அதாவது அந்த காலத்துலங்கிறது ஒரு மனநோய். அந்த காலத்துல எப்படிலாம் இருந்தோம், இந்த காலத்துல எப்படிலாம் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இது இந்த காலத்துல எதுவுமே சரியில்லன்னு நெனைக்கிறது, அந்த காலத்துல எல்லாமே சரியா இருந்ததுன்னு நெனைக்கிறதுலாம் ஒரு மனநோய் தான். அது ஒரு அத நம்ம வந்து ஏத்துக்க முடியாது. இன்னொன்னு அந்த காலத்துல இருக்கிற நெறைய வந்த பாடல்களுடைய எண்ணிக்கை கம்மி. இன்னொன்னு திரைப்படம்ங்கிற ஊடகம் ரொம்ப புதுசு. எது கேட்டாலும் மனசுல பதிஞ்சிரும். அப்ப மக்களுக்கு இருந்த ஒரே பொழுதுபோக்கு ஊடகம் சினிமா. அல்லது பெரிய பொழுதுபோக்கு ஊடகம்னு அவங்களுக்கு கைவசம் இருந்தது சினிமா மட்டும் தான். இன்னைக்கு ரீல்ஸ் இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, Facebook இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, நெட் இருக்கு. இது திரும்புற பக்கம்லாம் உங்களுக்கு வந்து வாரி வாரி குடுத்துட்டு இருக்காங்க. தினமும் பார்க்கறது உங்களுக்கு நம்முடைய ஒரு வாழ்நாளே போதாது. அவ்ளோ வந்து செல்ஃபோன்ல இருக்கட்டும், திரும்புற பக்கம்லாம் நமக்கு வந்து பொழுதுபோக்குகள் கொட்டி கிடக்கின்றன. இதுல நம்ம பாடல் எழுதி முன்ன இருக்கோங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு இருக்கிற இத்தனை ஊடகங்களுக்கு மத்தியில, இத்தனை பொழுதுபோக்கு வாய்ப்புகளுக்கு மத்தியில, திரைப்பட பாடல் எழுதி, அந்த பாடல் மக்களிடத்தில போய் சேர்ந்து, அதில நாம வந்து கோல வச்ச முடிகிறது என்பது தான் மிகப்பெரிய விஷயம். அது வந்து அந்த காலத்துலங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா, அப்பா கவிஞர் விவேகாலாம் அப்ப எப்படி எழுதினாரு சொல்ற மாரி. இல்ல அது நாங்க டெஃபினட்டா சொல்லுவோம்னு கிடையாது. நாங்க இப்பவே சொல்லிட்டு இருக்கோம். ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு பிற்கால சந்ததிகள் பேசும். இல்ல இப்பவே பேசிட்டு தான் இருக்கோம். அது எப்படி ஆமா. நாங்க இல்லன்னு சொல்ல முடியும்? ஆமா. ஆனா, உங்ககிட்ட நான் எப்படி கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க வந்து யூ ஆர் சம்ஒன் ஹூ ஸ்டில் ரெலவன்ட். ரெலவன்ட் இன் த சென்ஸ் அ இப்போ வந்து அந்த அந்த கால டயலாக்க உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா, நீங்க இப்ப போட்டிருக்கிற பார்வ கற்பூர தீபமா கூட இருக்கட்டுமே, சாமி சாமியா கூட இருக்கட்டுமே. எனக்கு ஆக்சுவலி அந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. "ஊவாண்டவா" வந்து பிக்கர் ஹிட். "ஊ சொல்றியாங்கிறது" பிக்கர் ஹிட். அந்த பாடம் டெஃபினட்டா அது ஒரு நல்ல பாட்டு. பட் ஒரு காதல் பாடலா நீங்க சொல்ற அந்த சின்ன சின்ன அந்த கியூட்னஸ் இருக்குல்ல, அந்த கியூட்னஸ் வந்து இப்ப வரைக்கும் ரொம்ப ரிலேட்டபிளா, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரிலேட்டபிளா நீங்க எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ, அந்த ரெலவன்ஸ எப்படி மெயின்டெயின் பண்றீங்க? எப்படி யங்காவே இருக்கீங்க? எங்க தானங்க. சரி, ஓகே. அதாவது இன்னொன்னுங்க, அ எந்த வயதிலயும் எந்த வயதாவும் இருக்கலாம். நம்ம நம்ம எதை நோக்கி நம்முடைய ஆர்வங்கள் இருக்கு, எதை நோக்கி நம்முடைய தேடல்கள் இருக்கோ அந்த வயது தான் நாம. அப்படிதான் அதான் நம்ம ரசனையும் கூட. நம்ம சின்ன வயசுலயே வந்து பழம் மாதிரி பேசுறவன் இருப்பான். பெரிய வயசுலயும் வந்து ரொம்ப இளைஞன் மாரி பேசுறவனும் இருப்பான். இது வயது சம்மந்தப்பட்டதும் இல்ல. அது வந்து ஆர்வம் சம்மந்தப்பட்டது, வாசிப்பு சம்மந்தப்பட்டது அப்படின்னு தான் பார்க்குறேன். "பார்வ கற்பூர தீபமா" பாட்டுல வந்து ரொம்ப அழகான உத்திகள்லாம் அதுல வந்திருக்கும். என்னன்னா, நீங்க வந்து வ சொற்பொருள் பின்வரும் நிலையணி சொல்லுவாங்க. "சொல்லுகச் சொல்லை பிறிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் என்மை அறிந்து கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக." ஒரே சொல்லு மீண்டும் மீண்டும் வந்து அதே பொருளை தரும் வகையில் அமைந்திருப்பது சொற்பொருள் பின்வரும் நிலையணி என்று அணிகளில் ஒரு இலக்கணம் உண்டு. அணி இலக்கணம். அப்படி இந்த பாட்டுல வரும். "பாதகத்தி ஒன்ன நான் பார்க்க சுத்தி வந்தாலும் பார்த்திடாம போறியே பாவம் பார்க்காம பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சே கல்யாணி ரகமா." அது அதுல பார்க்குறேன் பார்க்குறேன் பார்க்காமன்னு எங்க போற பார்க்குற எல்லாம் பார்க்குற என்ன தவிர நீங்க அந்த பார்வைங்கிற வார்த்தையே அந்த பாட்டு முழுக்க அத்தனை இடத்துல வந்து அழகா வந்து இருக்கும். அது வந்து ரொம்ப நெறைய பேர் ரசித்த ஒரு ஏரியா. அதுல சாமி சாமி பாட்டுல கூட நம்ம அத சொல்ல வந்தோம். அந்த அதான் "உன் 2 கண்ணையும் பார்க்கும்போது என் தண்டு இடத்துல நண்டு மேயுது சாமிங்கிறதுக்கு" அவ்ளோ ரசிகர்கள். எனக்கு பேசுவாங்கல்ல, ரசிக்கிறவங்க அந்த காலத்துலேருந்தே பாட்ட கேட்டு வர்றவங்க, அல்லது இப்போ புதிதாக வரிகளில் சொக்கி நிற்கிறவர்கள்லாம் பேசுவாங்கல்ல. அப்போ அந்த வரியெல்லாம் அவ்ளோ ரசிச்சு நம்மட்ட பேசுறப்போ பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். உன் 2 கண்ணையும் பார்க்கும்போது தண்டு வடத்துல நண்டு மேயுதுங்கிறது அந்த சொல்லாகவும், அந்த இசையோடும், அந்த அர்த்தத்தோடும் வந்து வந்து அது அவ்ளோ பேருக்கு ரொம்ப ரசிக்கத்தக்கதாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். அது ஐ திங்க் அதுதான் அந்த சாங்கோட மேஜிக் இன்கிரீஸ் பண்ணுது இல்லையா? ம். இப்போ அது நம்ம வேற ஒரு லாங்குவேஜ்ல கேட்டா கூட, இப்படி ஒரு சொற்றொடரோட அந்த நம்ம ஊரு ஒரு மண்ணுக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. ஆமா. மண்ணுக்குன்னு ஒரு ரசனை இருக்கும்ல. அது வர்றப்போ வந்து ஐ திங்க் அது இன்னும் பன்மடங்கா ஆகுது அப்படின்னு ஆமா. நெனைக்கிறேன். ஆக்சுவலி கம்பராமாயணமே டப்பிங் தானே. இல்ல. அது வந்து அவரு புரியுது நீங்க என்ன சொல்றீங்கன்னு. ஏன்னா, அது ஒரே ஒரே பொருளா இருந்தா கூட, ஒரே விஷயமா இருந்தா கூட, நாம அது எப்படி நம்ம சொல்றோம், நம்முடைய ஆமா. கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி, அது நம்முடைய கலாச்சாரத்த அது உள்ள ஏத்தி, நம்முடைய தனித்துவத்தை உள்ள ஏத்தி, நாம என்ன சொல்றோம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு மதர் சாங் ஒண்ணு குபேரால பெரிய வெற்றி அடைஞ்சது.
அதில் வந்து ரொம்ப அழகான ஒரு லிரிக் இருக்கும். மனுஷ முகம்தான் இருக்குமடா, மண்ணில் பல பேர் மிருகமடா, இது பள்ளிக்கூடம் சொல்லாத பாடம் வாழ்ந்து கற்றுக்கோ என் மகனேன்னு இருக்கும். அதான் என்னுடைய பஞ்சு. என்ன சொல்றீங்க? மனுஷ முகம் தான் இருக்கும். ஆனா பல பேர் இங்க மிருகமா இருக்கிறான். இது பள்ளிக்கூடத்தில் சொல்லி தர முடியாத பாடம். நீ வாழ்ந்து கத்துக்கோ. அப்படிங்கிறது அந்த பாட்டுல இருக்கும். அத நான் எழுதி முடிச்ச உடனே அவ்வளோ ரசிச்சாரு தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள். ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு. அது மாதிரி நம்முடைய பஞ்ச் எங்கேயும் இருக்கும் அது எல்லா இடத்துலயும். இப்போ இருக்கிற அப்கமிங் லிரிசிஸ்ட்க்கு அதாவது ஒரு பாடல் எழுதணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, நீங்க இந்த மாரி ஒரு பஞ்ச் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல இது அவங்களுக்கு பஞ்ச்லாம் சொல்ல தேவையில்ல. நெறைய வாசிக்கணும். அதுதான். பஞ்ச் அவங்களே போட்டுருவாங்க. அவங்க பஞ்ச் போட்டா தான் பாடலாசிரியரா இருக்க முடியும். என்னன்னா, இப்ப நான் எல்லார்ட்டயும் சொல்றது அதான். பாடல் எழுதுறதுக்குன்னா நெறைய வாசிப்பு அனுபவம் வேணும். நெறைய இசை நுணுக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இசைக்கு எப்படி வார்த்தைகளை போடுறது அப்படிங்க சும்மா நெனைக்கிறதெல்லாம் போட்டுற முடியாது. இசை வார்த்தைகளா இருக்கணும். சினிமாவுக்கு என்ன மாதிரியான தேவை வார்த்தைகள் தேவை. பாடல்களுக்கு என்ன மாதிரியான வார்த்தைகள் தேவை. கவிதையில எழுதுறதெல்லாம் பாடல்கள்ல வைக்க முடியாது. அந்த மாதிரியான வார்த்தைகளை இருந்து கொண்டு நிறைய வாசிப்பு அனுபவத்தின் மூலமா, நிறைய வார்த்தைகளை கைவசம் வைத்திருப்பதன் மூலமாக எளிதாக பாடல் எழுத முடியும். அப்படிங்கிறது அதுதான் நான் எந்த பேட்டியில கேட்டாலும் சொல்றது அதுதான். நிறைய படிக்கணும். தினந்தோறும் புதுப்பிச்சுக்கணும். அப்டேட் யுவர் செல்ஃப் டெய்லி. அது ரொம்ப முக்கியம். சூப்பர் சார். தேங்க் யூ ஸோ மச். எனக்கு டைம் போனதே தெரியல. நான் இன்ஃபேக்ட் இன்னும் நெறைய கூட பேசலாம். ஏன்னா உங்ககிட்ட அவ்வளோ இருக்கு. பட் நேரமின்மை காரணமாக இத்தோட நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகா, ரொம்ப ஹானஸ்ட்டா, ரொம்ப ஜாலியா வந்து நெறைய விஷயங்கள வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ மிக்க மிக்க நன்றி. தேங்க் யூ ஸோ ரொம்ப மச். மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி.